ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. இப்போ பிரீமியர் லீக் சீசன் முடிஞ்சிருச்சு. ஒரு எக்ஸைட்டிங்கான ஃபேன்ஸோட கேட்சப் பண்ணிட்டு அவங்களோட கிளப்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு பற்றி பேச போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்துட்டு சந்தோஷ் மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன், பிரபூஷன் டாட்னம் ஹாட்ஸ்பர், அப்புறம் சுஹாஸ் வந்து செல்சி ஃபேன். வெல்கம் டு த ஷோ எல்லாரும். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஒரு நல்ல ஒரு உரையாடலோட நம்ம கிளப்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு பார்க்க போகிறோம். டாப் 3 வந்துட்டு கௌதம் எடுத்து அவன் பேசி முடிச்சிட்டான். நம்ம அதில் இருக்க மீதி பாட்டம் 3 நம்ம அப்படின்னு நினச்சிக்கணும். ஸோ வந்துட்டு எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம், எல்லாரும் கதற போறீங்கன்னு தெரியுது. ஸோ ஒன்று ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஷார்ட்டாக வந்து சுருக்கமாக வந்து உங்களோட சீசன் எப்படி போச்சு, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் எப்படி டெலிவர் பண்ணாங்கன்றத ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சந்தோஷ், மான்செஸ்டர் யுனைடெட் சீசன் எப்படி போச்சு? லாஸ்ட் சீசன் தேர்ட் முடிச்சு ஒரு கப் முடிச்சோன்னே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பயங்கரமா இருந்தது. ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர் நடந்துட்டு அட்லீஸ்ட் டைட்டில் சார்ஜுக்கு புஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருந்தோம். சீசன் ஸ்டார்டிங் ரூல்ஸ் மேட்சே தெரிஞ்சது ஏதோ ஒன்று சரியில்லை டீம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போக போக டீல் ஆகிட்டே போச்சு. ப்ளஸ் ஸ்டார்ட் சொல்ற மாதிரி தான், லைக் சர்ச் பண்ணதுக்கப்புறம் தி ஃபர்ஸ்ட் சீசன் அதுதான். மேத்தமெட்டிக்கலாகவும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி. ஏன்னா 8th முடிச்சு 60 பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்கோம் டோட்டலாகவே. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு சுத்தமாக மீட் பண்ணவே இல்லை எந்த ஆஸ்பெக்ட்லையுமே. டாப் 6 கூட பர்ஃபார்மன்ஸ் லைக் எல்லா டீம் கூடயும் ரொம்ப கேவலமா ஆடி. பிளஸ் ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சீசன் ரீக்ரூப் பண்றதுக்கு. நாளைக்கு எஃப்ஏ கப் ஃபைனல் இருக்கு. ஸோ அதுல ஜெயிச்சு ஒரு கப் வாங்கி ஒரு யூரோப்பியன் குவாலிஃபிகேஷன் அப்படியே செல்சியை கொஞ்சம் கான்ஃபரன்ஸ் லீக்ல தள்ளி விட்டு யூரோப்பா லீக் போனோம்னா அது ஒரு ஓகே, ஒரு நல்ல எண்ட், ஒரு ஐசிங் அந்த கேக் மாதிரி இல்லாம ஒரு நல்ல எண்ட் மாதிரி இருக்கும். அதுதான் ஒரே ஹோப் இப்போ. மற்றபடி சத்திங் டு டேக் ஃப்ரம் தட் சீசன். மேபி காபி மைனோ அவன் இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் ஒரே ஒரு நல்ல விஷயம். மற்றபடி சீரியஸ்லி எதுவுமே சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. வெரி பேட் சீசன். ஆமா, கண்டிப்பா. ஆமா, ஏன்னா எல்லா யுனைடெட் ஃபேனுமே டெஃபினட்டா டிசப்பாயிண்டிங் சீசன் தான் சொல்லுவாங்க. அதை பத்தி இன்னும் நம்ம பார்ப்போம். அண்ட் மூவிங் ஆன், பூஷன் நீங்க சொல்லுங்க, டாட்னம் ஹாட்ஸ்பர் எப்படி போச்சு? சீசன் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி சம்மர்ல ஒரு பெரிய ரகலையா இருந்தது. யார் மேனேஜர் நாங்க நாகல்ஸ்மேன் ட்ரை பண்ணோம், ஆர்னி ஸ்லாட் பேசின எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஆன்ச் பாஸ்டெகோக்லு கடைசியில ஃபிக்ஸ் பண்ணாங்க. சீசன் போறதுக்கு முன்னாடி ஒரே எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, ஒரு ஃபுட்பால் பார்க்க எக்ஸைட்டிங்கா இருக்கணும். ரெண்டாவது வந்து 8th பிளேஸ்க்கு மேல முடிச்சுட்டா போதும், வேற எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. ஏன்னா ஒரு 5-year டீல் சைன் பண்ணிருக்காங்கன்னா இது ஒரு 5 வருஷம் ப்ராஜெக்ட். கண்டிப்பா ஸ்டெப் பை ஸ்டெப் தான் கொண்டு போக முடியும். இதுக்கு முன்னாடி பொச்சட்டினோ சைன் பண்ணும்போது மட்டும்தான் இந்த 5-year டீல் எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா ஒரு என்ன சொல்றது, ஒரு மேஜிக் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஜோசே மொரினியோ, ஆண்டோனியோ கான்டேன்னு அந்த மேஜிக்லாம் நடக்காது. டாட்னம் ஹாட்ஸ்பர்ல அந்த மாதிரி மேஜிக் 2 வருஷத்துல சான்ஸே கிடையாது. அதனால 5-year டீல். அதனால ஃபர்ஸ்ட் சீசன்ல ஒரு ஃபுட்பால் பிளேயிங் ஸ்டைல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், பிளஸ் போன சீசனோட பெட்டர் பாயிண்ட்ஸ் டேலி, இவ்வளவுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. அது கண்டிப்பா கரெக்டா டெலிவரி பண்ணிட்டாரு. ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, சீசன் எண்ட்ல ஒரு ப்ராக்ரஷன் இல்லாம ஒரு 5 out of 6 மேட்சஸ் தோத்துட்டோம். அது வந்து ஒரு எண்ட் ஆஃப் த சீசன்ல அது ஒரு சின்ன பயம் காமிச்சிட்டாங்க. ஆனா மித்தபடி ஓகே, மித்தபடி பிளேயிங் ஸ்டைல்ல இருந்து எல்லாமே எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ஆனா நைட் 1 மணிக்கு எழுந்து மேட்ச் பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாம சும்மா பால் பின்னாடி ஓடிட்டு இருந்தா யாருக்குமே பிடிக்காது. அதனால அந்த பிளேயிங் ஸ்டைல்ல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், டிஃபென்சிவ்ல இருந்து ரொம்ப அஃபென்சிவான பிளேயிங் ஸ்டைல், ரொம்ப எக்ஸைட்டிங், அது ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருந்தது. பிளஸ் பாயிண்ட்ஸ் டேலியுமே கூட. அதனால எக்ஸைட்டட் ஃபார் த நெக்ஸ்ட் சீசன். இந்த சீசன் ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த லாஸ்ட் பார்ட்டை தவிர. ஓகே, ஆமா, டெஃபினெட்லி வந்து ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இதை பத்தியும் பேசுவோம். பட் டெஃபினெட்லி கேன் கிளம்பிட்ட அப்புறம் தான் கிளப்பும் முடிஞ்சிருச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் அதெல்லாம் தவிர்த்து நான் ஒரு நல்ல சீசன் தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதை பத்தி டீட்டெயிலாக பேசணும். அண்ட் சுவாஸ் ப்ரோ, நீங்க செல்சி சொல்லுங்க, எப்படி போச்சு? ஒரு 5 days முன்னாடி கேட்டுருந்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் சீசன், நெக்ஸ்ட் இயர் டாப் 4 கன்ஃபார்ம். சேலஞ்சா அதை கன்ஃபார்ம் அந்த லெவலுக்கு இருந்தேன். முட்டா போர்டை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. லைக் இப்பதான் நல்ல சீசன் 6th முடிக்கிறது இந்த யங்ஸ்டர்ஸை வச்சுக்கிட்டு. இட்ஸ் லைக் கிரேட்டஸ்ட் அச்சீவ், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் நான் செல்சி ஃபேனா பார்த்தது இது. லைக் அந்த ஃபைனல் ஆர்சனல் லாஸுக்கு அப்புறம் நார்மல் செல்சி யங் ஸ்குவாட் வந்து கிரம்பிள் ஆகும்னு எல்லாரும் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இந்த ஷோட் கேரக்டர் வின் 5 on the bounce வந்து மேஜிக்கல். அப்புறம் வந்து கோல் பால்மர்ஸ் எவல்யூஷன், லைக் யாருன்னே தெரியாம
டு நவ் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ஸ் ஆஃப் பிரீமியர் லீக். இப்போ ஸ்டார்ஸ்னா அவன் பேர் வரும், அந்த அளவுக்கு ஒரு சீசன். கேசலோ கம்மிங் டு ஃபார்ம், குக்குரையா ஷோயிங் வை வி பாட் him, எல்லாமே லைக் ஸ்லோவா பசில் ஜிக்ஸா வந்து லைக் ஃபிட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. லைக் நான் என்ன நினைச்சேன், ஒரு ஸ்ட்ரைக்கர் ஆஷிமன் ஆர் சம் ஸ்ட்ரைக்கர் டு ஃபினிஷ் த சான்சஸ் பீங் கிரியேட்டட். ஜாக்சன் ஆல்சோ லைக் செம்மையா ஆட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அது ஏதாவது இன்ஜுரிஸ் இருந்து வெளில வந்துட்டு இருந்தாங்க, இன்குங்கு, ரீஸ் ஜேம்ஸ், ஸ்லோ. ஸோ ஐ தாட் நெக்ஸ்ட் சீசன் வாஸ் லைக் போர்ச்சுகல் தான் டாப் 4 கண்டிப்பா கிடைக்கும், திருப்பி கிளப்பை வந்து கரெக்டான ரவுட்ஸ்ல போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது செஞ்சு விட்டானுங்க. நெக்ஸ்ட் சீசன் திருப்பி இதே தான், டிரான்சிஷன் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வேண்டியது தான். இந்த நெக்ஸ்ட் சீசனும் இந்த சீசன் குட், அவ்வளவுதான். ஓவராலா வந்து ஓகே. ஐ மீன் இந்த சீசன் வரைக்கும் பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடா இருப்பீங்க அஃப்கோர்ஸ், ஏன்னா முடிச்சது வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் தான். ஸோ இட் வாஸ் அ குட் ஃபினிஷ். பட் யா, நெக்ஸ்ட் வந்துட்டு லெட்ஸ் டாக் அபவுட் எல்லா கிளப்போட மேனேஜர்ஸ், அவங்களோட இம்பாக்ட் அண்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை டெலிவர் பண்ணாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் த மேனேஜரியல் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸ்பெசிஃபிக்லி ஸோ வந்து மான்செஸ்டர் யுனைடெடுக்கு வந்துட்டு முக்கியமா வந்து லாஸ்ட் சீசன் ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணாரு. ஏன்னா வந்துட்டு 3rd முடிச்சுட்டு கார்போ கப் வேற ஜெயிச்சுட்டு அப்புறம் FA கப் ஃபைனல்ஸ் வேற. இட்ஸ் இன்க்ரெடிபிள் சீசன். ஏன்னா வந்து ஒரு சஃபரிங் யுனைடெட் டீமை வந்துட்டு பிடிக்கிறது. ஆனால் வந்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் சீசன் வந்து எல்லா யுனைடெட் மேனேஜரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க தாக்கு பிடிப்பாங்களா, அதுதான் பிகெஸ்ட் கேள்வின்ட்டு. நினைச்சா மாதிரியே ஃபெயில் பண்ணிட்டாங்க எலெக்டட். ஏன்னா ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் சீசன். அஃப்கோர்ஸ் இன்ஜுரிஸ் ஆர் டு பிளேம். அது மட்டும் இல்லாம ஆனா இவரே வந்துட்டு கொஞ்சம் இந்த இன்டர்வியூஸ்ல எல்லாம் போயிட்டு இந்த மோஸ்ட் என்டர்டெய்னிங் டீமு அந்த மாதிரி வந்து தோத்து போறப்ப இந்த மாதிரிலாம் பேசி கொஞ்சம் கிளப்போட இமேஜ் டேமேஜ் பண்றாரா, இல்லைன்னா ஹவு டு யூ பேக் யுவர் மேனேஜர் இன் திஸ் சீசன் பெர்ஃபார்மன்ஸ்? ஆனஸ்ட்லி சொல்லலாம், இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் வரது வரைக்கும் நான் பேக் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஏன்னா நான் என்ன யோசிச்சேன்னா, இது எல்லாமே சஃபர் பண்ணதான். பெரிய பெரிய ஜோசே மோரினியோவா இருக்கட்டும், வாங்கலா இருக்கட்டும், இந்த ஒரு கேவலமான ஸ்ட்ரக்சர்ல சஃபர் பண்ணாங்க வந்துட்டு. ஸோ அதனால எனக்கு ஒரு பெனிஃபிட் டவுட் நான் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் சீசன் நல்லா பண்ணியிருக்காரு, செகண்ட் சீசன் இன்ஜுரிஸ் இருக்கு, ஓகே இது மைட் பி ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கலாம், பட் ஸ்டில் அடுத்த சீசன் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா கம்பேக் கொடுத்துருவாருன்னு நினைச்சேன். ஆனா ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் போயிட்டு அவன் பேசுற விதம், எனக்கு ஸ்டைல் ஆஃப் பிளே இருக்கு பட் இந்த டீம் வச்சு விளையாட முடியாது அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்லை அவன் பண்றதா டிரான்ஸ்ஃபர்ஸ் 400-500 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான், நீ சூஸ் பண்ணிட்டு நீ அதை வச்சு வாங்கியிருக்கலாம், அதை நீ வாங்கல. அப்புறம் மெயினா அந்த மோஸ்ட் என்டர்டைனிங் டீம் தான் சொல்றது வந்துட்டு அவன் டெஸ்பரேட்டா இருந்த மாதிரி இருந்தது. என்ன சாக் பண்ற போறாங்களோ அப்படிங்கிற பயம் வந்துட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல அவனே அட்வொகேட் பண்ணிக்கிற மாதிரி பேசிட்டு இருந்தான். இப்ப நான் எந்த சுச்சுவேஷன்ல இருக்கேன்னா, இப்போ சில யுனைடெட் ஃபேன்ஸ் வந்து அவுட்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்துட்டு இல்ல he has to stay in, இதே தப்பு 3 பண்ணக்கூடாது, இதே சைக்கிள் ரிப்பீட் ஆகும்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து எப்படின்னா, அவன் இருந்தா நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், அவன் போனாலும் ஐ wouldn't lose sleep because of that. போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலும் பண்ண மாட்டேன். ரெண்டு சைட்லயுமே இட் ஹாஸ் இட்ஸ் போத் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். அதனால அந்த மாதிரி தான் நான் சுச்சுவேஷன்ல இருக்கேன். பட் அஸ் அ சீசனா பாத்தீங்கன்னா, அவனோட பிளேஸ் செலெக்ஷனா இருக்கட்டும், டிரான்ஸ்ஃபர்ஸா இருக்கட்டும், மேசன் மவுண்ட் சைனிங்கா இருக்கட்டும், அப்புறம் ஆண்ட்ரே ஒனானா சைனிங்கா இருக்கட்டும், ஒனானா வந்து கம்பேக் கொடுத்துட்டு இருக்கான், பட் ஓகே தான். பட் ஸ்டில் டெயாவை வந்து எதுக்கு எடுத்தாங்க, பிளேயிங் ஆப்ஷன் பேக் பண்ண மாட்டான், லாங்லேயே அடிக்கிறான்றாங்க. 2 மேட்ச் நான் வேர்ல்ட் கப் பண்ண போனேன், ஒரு வாட்டி கூட பிளேயிங் ஆப்ஷன் பேக் பண்ணல, சும்மா பிளேஸ் பக்கத்துல இருந்தாலுமே எல்லாரும் ஃப்ரண்ட்ல போக சொல்லிட்டு இவன் வந்து லாங் கிக் அடிக்கிறான். சேவிங்னு பார்த்தா டெயா கால் தூசி கூட கிடையாது ஒனானா, அது எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? சோ எதுக்காக நீங்க டெயாவை தூக்குனீங்களோ அந்த வருஷத்தை இவனும் ஒழுங்கா பண்ணாதப்போ அப்ப அந்த சைனிங்க கொஸ்டின் பண்ற மாதிரி தானே இருக்கு. அந்த சைனிங்கும் கொஸ்டினபிள் தான், ஒன்னானா மவுண்ட் சைனிங் கொஸ்டினபிள் தான். மொத்த சீசன் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான், மேட்ச்ல நடந்துட்டு இன்ஜுரி ஆயிடும், எப்படின்னே தெரியல. சீக்கிரம் கீழே ஒருத்தர் ஜாலியா இதுக்கான வாங்கினீங்க சாவுடா அப்படின்னு. அதான் சோ இந்த மாதிரிலாம் சைனிங்ஸ் பண்ணிட்டு என்னால ஆட முடியாது அப்படிங்க சொல்றதா இருக்கட்டும். பிளஸ் மெயினா அமான் வந்துட்டு லிவர்பூல் மேட்ச் வந்துட்டு எப்போ ஏப்ரல் நடந்தது, அப்ப வந்து சூப்பரா இருந்தான். அந்த ஒரு சப் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இருந்தது, எல்லா மேட்ச்லயும் சப் சூப்பரா ஆடிட்டு இருந்தான். அவனுக்கு ஃபர்ஸ்ட் பிரீமியர் லீக் ஸ்டார்ட் 2 வீக்ஸ் தான் கொடுத்தான். ஆர்சனல் மேட்ச்ல தான் அவனோட ஃபர்ஸ்ட் பிரீமியர் லீக் ஸ்டார்ட். ஆர்சனல் மேட்சை பார்த்துட்டு எப்படி ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா ஆடணும். சோ அந்த டீம் செலக்ஷனா இருக்கட்டும், அந்த பிளேயர் ப்ரிஃபரன்ஸ், ராஷ்பர்ட் நீ டீம்ல ஆடலன்னா நீ ஆன்டனி ஆடக்கூடாது, சிம்பிள் அஸ் தட். மாதிரி சான்ஸ் கொடுத்துருக்கணும். நீ ராஷ்பர்ட் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் எழுந்து தூக்குறேன்னா ஆன்டனி சப்ல கூட இருக்கக்கூடாது. அப்படி பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி பண்ணணும்னா அவனை பேக் பண்றதா இருக்கட்டும். அப்புறம் இந்த மெக்டாமினேயோட பேக்கிங் எனக்கு சுத்தமா புரியல. ஓகே கோல் அடிக்கிறான், ஓகே, ஆனா அதை தவிர்த்து அவன் டீம்ல என்ன கொடுக்குறான்னா ஒண்ணுமே தர மாட்டான். பாஸ் பண்ண மாட்டான், பால் கேரி பண்ண மாட்டான், டிஃபெண்ட் ட்ராக் பேக் பண்ண மாட்டான், பட் கேப்டன் அமன் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு அவனோட டீம் இன்க்ளூஷனுமே எனக்கு பிடிக்கல.
ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபுட்பாலை வந்துட்டு ரொம்ப கொஷனபிள் டெசிஷன்ஸ் தான் எடுத்திருக்கான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாக் பண்ணணும்னு தான் தோணுது. ஆனா இவன் போயிட்டு திருப்பி இந்த மாதிரி வந்துட்டு ஓகே புது மேனேஜர்ப்பா, இன்னும் 2 வருஷம் ப்ராக்ரஸ், டைட்டில் சேலஞ்ச் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 வருஷம் வெயிட் பண்ணி 2 வருஷம் இல்லை அவனை சாக் பண்ணி அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகும் பயமா இருக்கு. பட் ஸ்டில் ஆஸ் நீ கேட்ட கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும்னா ரியலி டிசப்பாயிண்டட் இன். ஸோ ஐ வுடன்ட் பி வரிட் இஃப் ஹி கெட்ஸ் சாக்ட். அதுதான் உண்மை. இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் சாக் பண்ணாலும் அண்டர்ஸ்டாண்டபிள் தான். ஓகே, ஃபேர் பாயிண்ட் தான். நம்ம ஏன்னா இப்போ டெஃபினட்டா வந்துட்டு குட் அண்ட் பேட் இருந்தது இந்த சீசன், பட் மோஸ்ட்லி ஒரு லீனிங் டுவர்ட்ஸ் த பேட் சைடு தான். ஸோ வந்து ஓவராலா அந்த மேனேஜர் இந்த சீசன் நீங்க ரேட் பண்ணணும்னா அவுட் ஆஃப் 10 எவ்வளவு சொல்வீங்க? 3 மேக்ஸ். 3. வா. FA கப் ஜெயிச்சானா 5-6 தாராளமா கொடுப்பேன். பட் இல்லைன்னா ஐ கிவ் 3-4 மேட்ச். அதுக்கு மேல நான் தர மாட்டேன். ஒரு ஆனஸ்டான ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க. அடுத்து பூஷன், இப்போ வந்துட்டு டாட்டனமோட சீசன் வந்து ஸ்டார்டட் ஆஃப் ஃபென்டாஸ்டிக். ஏன்னா நம்ம எல்லாம் சொன்ன மாதிரி ஏதாவது கேன் கிளம்பிட்ட அப்புறம் எல்லா பண்டிட்ஸுமே சொல்லியிருந்தாங்க பாட்டம் ஆஃப் தான் முடிப்பேன்னு பால்மர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. பட் அப்படியெல்லாம் தவிர்த்து ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்லேயே வந்து ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. சானை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைக்கர் பொசிஷன்ல மாத்திட்டு அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு கோல்ஸ் போட்டிருந்தாரு. அண்ட் ஆஞ்சோட பிலாசபி வந்து எல்லாருமே பார்க்க பிடிச்சது. ஏன்னா வந்துட்டு பயமேல் அட்டாக் தான் பண்ணணும். இப்போ இந்த செல்சி கேம் கூட லைக் ஒரு 1 மேன் டவுன் ஆன அப்புறமும் வந்துட்டு நாங்கள் அட்டாக் தான் போவோம், தோத்தாலும் பரவாயில்லன்னு ஒரு பிலாசபி பேஸ்ட் ஃபுட்பால் தான் ஆடிட்டு இருந்தாரு. ஸோ இட் வாஸ் ஆல் குட். ஆனால் செகண்ட் ஹாஃப்ல வந்து தே ஸ்டார்டட் கிரம்பிளிங். அண்ட் ஹேண்ட்ஸோட மென்டாலிட்டி வந்து பிளேயர்ஸ் கிட்ட இல்லையான்றது எல்லாரும் பார்க்குறப்பே டவுட் வந்துச்சுன்னா, இந்த மனுஷன் வந்துட்டு ஈ வாண்ட் டு கிவ் இஸ் பெஸ்ட், பட் பிளேயர்ஸ் அதை ரெசிப்ரோகேட் பண்றாங்களா, ஃபேன்ஸ் ரெசிப்ரோகேட் பண்றாங்களான்றது ரொம்ப கொஸ்டினபிளா இருந்துச்சு. ஸோ வந்து உங்க வியூ த்ரூ அவுட் தி சீசன், ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து குட் ஆஃப் அண்ட் பேட் ஆஃப் த சீசன் இருந்து, ஸோ ஓவராலா ஆன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜரியலா எப்படி சொல்றீங்க? அதான் இப்போ 30% பொசஷன் வச்சுட்டு 10 பேர் டிஃபெண்ட் பண்ணி அப்புறம் கவுண்டர் அட்டாக் பண்ற அந்த ஸ்டைல மாத்தி அப்படியே அதர் சைட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் ஃபுல் அட்டாக்கிங் கொண்டு போற அது ஒரு சீசன்ல அந்த பிலாசபி இன்ஸ்டால் பண்றது ரொம்ப கஷ்டம். அது ஃபர்ஸ்ட் 10 கேம்ஸ் ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா மித்த டீம்ஸ் வந்து நாங்க என்ன பண்ண போறோம்ன்றத அவங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்லை. இப்போ ஆர்சனல் அவேல போய் ஃபுல் ஹை லைன்ல அட்டாக் பண்ண போறோம் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் இப்போ மேன் சிட்டி அவேல போய் இவ்வளோ பிரேவா விளையாண்டு 3-3 எடுத்துட்டு வருவோம்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே போக போக கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஹை லைனு, பின்னாடி 2 சென்டர் பேக் தான், அதனால சைட்ல ஸ்பேஸ் இருக்கும். பால் கிடைச்சதுன்னா தூக்கி லாங் பால் போட்டா பேசி விங்கர்ஸ் எடுத்துட்டு போய் கோல் போட்டுருவாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க. அது அந்த கண்டுபிடிச்சதுனால நிறைய பாயிண்ட்ஸ் டிராப் ஆச்சு. பிளஸ் செட் பீசஸ் ஒரு பெரிய டிராபேக். செட் பீசஸ் வந்து அவ்வளோ கார்னர்ஸ்லயும் சரி ஃப்ரீ கிக்ஸ்லயும் சரி அவ்வளோ கன்சிட் பண்ணோம். அதை வந்து ஆன்ஸ் வந்து அதை அக்னாலேஜ் பண்ணாத ஒரு நைவிட்டி. அது ஒரு ஏன்னா அந்த நைவிட்டி பிரீமியர் லீக்ல இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப அடி வாங்கும். அந்த ஒரு டிராபேக் இருந்தது. பிளேயர்ஸ் வந்து நம்பினாங்களா அப்படின்னா அதான் ஃபர்ஸ்ட் 10 கேம்ஸ் வந்து டாப் ஆஃப் த லீக்ல இருந்தோம். ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் அது கண்டிப்பா 2-3 இன்ஜுரியில அது கண்டிப்பா டிராப் ஆஃப் ஆகும். அது எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்து யாரும் நம்பி நாங்க சாம்பியன்ஸ் ஆக போறோம்ல யாரும் சொல்லல. ஆனா பிளேயர்ஸ் வந்து அதை நம்பினாங்க. அதுக்கப்புறம் டிராப் ஆஃப் ஆக ஆக அந்த வீக் மென்டாலிட்டி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது பிளேயர்ஸோட. அது வந்து காலங்காலமா இருந்துட்டு வருது. அது கொஞ்சம் அந்த பழக்கத்தை மாத்தணும்னா லேட் ஆகும். இப்போ பிசுமா இப்போ அந்த ஸ்டார்ட் அந்த பெர்ஃபெக்ட் ஸ்டார்ட்ல இருந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டார்ட்ல ஒரு நல்ல ஸ்டார்ட்ல இருந்து ஒரு 3 டிராப் ஆஃப் ரொம்ப பாதிச்சுது. சன் வந்து சென்ட்ரல்ல ஸ்டார்ட் பண்ணது, அது வந்து அதுவே எங்களுக்கு வந்து டிராபேக் ஆக ஆரம்பிச்சது. 2வது மேடிசன் இன்ஜுரிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பெர்ஃபார்ம் ஒழுங்காவே பண்ணல. பிசுமாவும் அப்படிதான். பிசுமா இன்ஜுரிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மேசிவ் இந்த 3 பிளேயர்ஸ் ஸ்பைன் ஆஃப் த சிஸ்டம். ஆன்ஜ் பால் விளாடணும்னா நம்பர் 6 ரொம்ப முக்கியம். அது பிசுமா வந்து அதுக்கு ஃபிட்டான்னு தெரியல. அதனால அது ஒரு பெரிய டிராபேக். செகண்ட் மேடிசன் நம்பர் 10 ரொம்ப முக்கியம். அது அவன் வந்து கொஞ்சம் சொதப்பினா. ஆனா நம்பிக்கை இருக்கு நெக்ஸ்ட் சீசனுக்கு கண்டிப்பா பிக்அப் பண்ணிப்பாங்க. சன் வந்து ஒரு பெரிய 17 கோல் 10 அசிஸ்ட். அது வந்து சனியோட பெர்ஃபார்மன்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர், அது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நீங்க பாத்திருப்பீங்க இந்த மேன் சிட்டி ஹோம்ல அந்த டைட்டில் டிசைடர் அந்த கிளினிக்கல் ஃபினிஷ் வந்து போன சீசனா இருந்தா அது கோல்.
பெப் குவார்டியோலா படுத்தே விட்டானையான்ற மாதிரி படுத்துட்டான். அது கண்டிப்பா தெரிஞ்சிருச்சு. சன்னோட காலுக்கு போச்சுன்னா அது கோல்னு தெரியும். ஆனா அது மிஸ் ஆயிருக்குன்னா அது இந்த சீசன்ல அது புதுசு. பிளஸ் அது லிவர்பூல் அவையிலையும் ஒரு நல்ல சான்ஸ விட்டா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளினிக்கல் ஃபினிஷ் சன்னோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ். அது வந்து இந்த சீசன்ல அது இல்லாதது, அது ஒரு பெரிய டிராபேக். ஆனா கண்டிப்பா நெக்ஸ்ட் சீசன்ல சனி வந்து அது பிக்கப் பண்ணிப்பான்னு தெரியும். ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர் சைன் பண்ணணும். பட் அந்த பிளேயர் மென்டாலிட்டி ஆன்ஜ் இன்ஸ்டால் பண்றது ரொம்ப கஷ்டம். அது பண்ணியிருக்காரு, அதனால அது பெரிய விஷயம் தான். கண்டிப்பா அது அதுல இருந்து பில்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் சீசன். ஓகே, குட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் அகைன் இந்த சீசனோட ஆஞ்சோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நீங்க ரேட் பண்ணா அவுட் ஆஃப் 10 எவ்வளவு சொல்வீங்க? எக்ஸீடட் மை எக்ஸ்பெக்டேஷன், அதனால 7 out of 10. That's good. That's a fair rating. அடுத்து சுவாஸ் ப்ரோ வருவோம். உங்க மேனேஜர் ஆர் சொல்லணும்னா எக்ஸ் மேனேஜர் இந்த சீசன் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு? அவரோட சைட்ல என்ன பண்ண முடிஞ்சது? நீங்க சாட்டிஸ்ஃபைடா இல்லையா? பிகாஸ் இவங்க 2 பேரும் வந்துட்டு அட்லீஸ்ட் டாப் 6 முடிப்பாங்கன்றது சீசன் முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்றது தான். லைக் யுனைடெட் டாப் 4 முடிப்பாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணாங்க. இவங்களும் டாட்னம் ஓகே மேபி தே ஆர் சான்சஸ். பட் செல்சி யாருமே வந்து எதிர்பார்க்கல. பட் ஸ்டில் யூ எக்ஸீட் தட் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் யூரோப் பிரீமியர் லீக் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க. ஸோ வந்துட்டு ஓவரால் அந்த சீசன் வந்துட்டு எப்படி பாச்சரினோ மேனேஜ் பண்ணாரு? டிட் ஹி டு a good job? He did an excellent job in this group of players வச்சுக்கிட்டு. Like he got us like Premier League 6th place பேசுமே தவிர Carabao Cup finals, FA Cup semi-finals, both the matches அவன் தப்பாக தோக்கல. It was not a tactical mistake. இவனுங்க சான்ஸ் எடுக்காம 2 ஃபைனல்ஸ், நான் சீரியஸ் ஃபைனல்ஸ் ஜெயிச்சிருக்கணும். இப்ப ஃபைனல்ஸ் வந்து யுனைடெட் செல்சி இருக்க வேண்டியது. அந்த ஜாக்சன் விட்டதுதான் கிரைம். அந்த அளவுக்கு சான்சஸ் விட்டு இருக்காங்க. ஸோ நீ வந்து லைக் எப்போ நீ மேனேஜர் பிரேம் பண்ணா டாக்டிக்கலா ஸ்மார்ட்டா யூஸ் பண்ற, ஃபார்மேஷன் கரெக்டா பண்ணியிருக்கான். அண்ட் யூ ஃபவுண்ட் அவுட் குட் பொசிஷன்ஸ் ஃபார் பிளேயர்ஸ். லைக் இந்த ஒரு 20 பிளேயரை வாங்கி போட்டு யார் யாருக்கு என்னென்ன பொசிஷன் நீ தான் கண்டுபிடிக்கணும்னு மேனேஜர்கிட்ட கொடுத்தாங்க. அவன் கண்டுபிடிச்சு அதை எக்ஸீட் பண்ணியிருக்காங்க பிளேயர்ஸ். கேலகரை வந்து சண்டை போட்டு இருக்க வச்சிருக்கான் இந்த சீசன். டாட்னம் போனது டாட்னம் என் பிளேயர்ஸ் ரொம்ப முக்கியம்னு இருக்க வச்சிருக்கான். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸை கொண்டு வந்து லைக் சீசன்ல தேர் ஆர் பிக் லாசஸ். இப்போ ஆஸ்டல் கொடுத்துதான் அது ஆஸ் அ செல்சி மேனேஜர் ஐ வுடன்ட் ஃபர்கிவ் அந்த பர்ஃபார்மன்ஸ். பட் பாத்தீங்கன்னா மேன் சிட்டியோட 2 தான், எட்டிஹாத்ல 1-1, ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல 4-1, லிவர்பூல் கூட டிரா பண்ணியிருக்கோம் ஹோம்ல. டாட்னம 2 வாட்டியும் ஜெயிச்சிருக்கோம். யுனைடெட் கூட 4-3, அது வந்து பாட்சுக்கு சொல்ல மாட்டேன், இட்ஸ் அவங்க கொடுத்த கேம். அது லைக் பாட்ச் வாஸ் ஸ்டில் பாட்ச் மேட் குட் டிசிஷன்ஸ் லைக் அதுதான். ஆனா லைக் ஒன்லி திங் ஐ வுட் ஹேவ் நெகட்டிவ் வந்து அவனுக்கு லோ பிளாக் பிரேக் பண்ண தெரியல. அது எப்படின்னு அவனுக்கு பிக் டீம்ஸ்ல நல்லா பண்ணிட்டு இருந்தான். இப்போ ஒரு டீம் லோ பிளாக் வச்சிருக்குன்னா அது எப்படி மேபி குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸும் நான் சொல்லுவேன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் பாட்ச். குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் தே ஹேவ் குவாலிட்டி. லைக் சின்ன பசங்க 21, 22 அண்ட் இப்போ ஒரு 5-6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிரீமியர் லீக் டீம்னா இப்போ 1-0 லீடர் இருக்கும் 88 மினிட், தே நோ ஹவு டு ஹேண்டில் இட். இவங்க சின்ன பசங்க இருக்குன்னா தே ஆல்சோ லைக் கேம் மேனேஜ்மெண்ட் இல்லை, கேம்ல வந்து ஹோல்ட் பண்றது, அதுதான் பிரச்சனையா இருந்துச்சு. ஸோ பாட்ச் படி ஹி ஃபவுண்ட் அவுட் கரெக்டா டீமை செட் பண்ணி வச்சிருக்கான். இப்ப நெக்ஸ்ட் மேனேஜர் வந்தாலும் தே நோ லைக் எனக்கு யார் ஸ்டார் பிளேயர்னு தெரியும். இந்த சீசன் ஸ்டார்டிங்கே தெரியாது நமக்கு கோல் பால்மரை வச்சு இந்த டீமை பில்ட் பண்ணணும்னு தெரியாது. இப்ப நெக்ஸ்ட் வாரம் தெரியும், கோல் பால்மரை வச்சு தான் நம்ம டீம் பில்ட் பண்ணணும், நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கர் வேணும். ஹி ஹஸ் ஷோன் ஃபிளாஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் த டீம். அவனுக்கே கொடுத்துருந்தா இன்னொரு வருஷம் ஐ வுட் ஹவ் பீன் ஹாப்பி. ஐ எம் நாட் டெல்லிங் ஹி இஸ் a Chelsea மேனேஜர். பாட்ச் திருப்பி சொல்றேன், டைட்டில்ஸ் அடிக்கணும், பிரீமியர் லீக் சேலஞ்ச் பண்ணணும், எனக்கு வந்து FA கப் ஜெயிக்கணும், லைக் வின்னர்ஸ் மென்டாலிட்டி, அதுக்கு பாட்ச் இல்லை. பட் இன்னொரு ரீபில்ட் சீசனுக்கு அவன் பெர்ஃபெக்ட் மேனேஜர் இருப்பான், டாப் 4 சீசனுக்கு. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். இந்த சீசன் குட் பர்ஃபார்மன்ஸ், ஓவரால் குட் பர்ஃபார்மன்ஸ். அப்புறம் நீங்களும் சொல்லிருக்கீங்க, எவ்வளவு ரேட் பண்றீங்க உங்க எக்ஸ் மேனேஜரை அவுட் ஆஃப் 10? 8 on 10 for the performance he gave this season. ஆமா, நீங்க தான் சொன்னீங்க எக்ஸீடட் எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸீட் எக்ஸ்பெக்டேஷன் பர்ஃபார்மன்ஸ் ஒன்னு, இன்னொன்னு வந்து க்ரூமிங் தி யங்ஸ்டர்ஸ். எல்லாருமே இப்போ வந்து ஓரளவுக்கு பிரீமியர் லீக் ப்ரூவனா இருக்காங்க, ஒரு 5-6 பேர் அந்த டீம்ல, ஆல் யங்ஸ்டர்ஸ். அதுதான் வெரி குட் சூப்பர் ப்ரோ. இப்போ அடுத்து சந்தோஷ் வரும். உங்களுக்கு மான்செஸ்டர் யுனைடெட்ல வந்துட்டு இந்த சீசன் எஸ்பெஷலி வந்துட்டு there was a lot of injuries. இப்போ வந்துட்டு நீங்க என்ன மேனேஜரை ஸ்ட்ரகிள் பண்றாரு தெரியறப்ப இந்த நீங்க நம்ம டர்ன் பண்றது வந்து நம்ம சீனியர் பிளேயர்ஸ், ஓகே இவனுக்கு ஏதாச்சும் வந்துட்டு கொஞ்சம்
அவங்க உயிரை கொடுத்து ஆடி லெட் தேம் ஸ்டெப் அப். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க தான் பண்ணணும்ன்ற ஒரு எதிர்பார்க்க இருக்கக்கூடிய டைம்ல உங்க சீனியர் பிளேயர்ஸ் ஆன ராஷ்போர்டா இருக்கட்டும், ஆர் இந்த லேட்டர் எண்ட் வந்துட்டு கசமீராவா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு யாரெல்லாம் ஸ்டெப் அப் பண்ணணுமோ தே ஃபெயில் டு டெலிவர். ஸோ அதனால அதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம் ஃபார் இவரோட டெனாகோட புவர் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ வந்துட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க? டிட் யுவர் பிளேயர்ஸ் லிவ் அப் டு தேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் வர் தே ஆல்சோ டு பிளேம்? கண்டிப்பா இல்ல ப்ரோ. இப்ப காஷ்மீர் எடுத்துக்கிட்டீங்கன்னா போன வருஷம் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல உங்களுக்கு. சவுத் ஆம்டன் கூட ஒரு ரெட் கார்டு வாங்கினான், ஞாபகம் இருக்கா? ஸ்டார்டிங்ல அந்த ஒரு ரெட் கார்டுக்கு அப்புறம் அவன் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப போரா இருக்கு. லைக் ரொம்ப லைக் அவன் ரியல் மேட்ரிட் இந்த காசிமிரோ அது வரைக்கும் எங்களுக்கு நல்லா ஆயிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வேற ஒரு காசிமிரோவா லைக் ஒரு சென்டர் பேக் ஆடினா கிறிஸ்டல் பேலஸ் மேட்ச்ல எங்க கூட இப்போ 4-0 நாங்க தோத்தோம்ல. ஒரு சென்டர் பேக்கோட மெயின் வேலை என்ன? அவனோட ஃபீட்லாம் இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு கிரவுண்டுக்கு போக கூடாது. பால் எங்க வந்தாலும் சரி, எங்கிருந்தோ ஒரு சைடிங் டேக்ல இருந்து ஒன்று போட்டு போயிடுவான். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அவன் பண்ணதுல. பிளஸ் வரான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனோட அவைலபிலிட்டி ஒரு பெரிய இஷ்யூ. லைக் அவன் அவைலபிளா இருக்கிறதே மாட்டான். பிகஸ்ட் அபிலிட்டி இஸ் பீங் அவைலபிள். அது வந்து வரான் கிடையாது. ராஷ்போர்ட் வந்துட்டு எப்பயுமே அவனுக்கு இந்த ஆஃப் தி ஃபீல்ட் இஷ்யூஸ், இந்த கான்ட்ரவர்சிஸ் போறதெல்லாம் வந்து ரொம்ப காமன் தான். இந்த வருஷம் நிறைய வந்தது. ஒரே பேர் ஸ்டெப் அப் எஸ்பெஷலி இந்த லேட்டஸ்ட் சீசன்னா ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் மட்டும்தான். அவன் கிட்ட மட்டும்தான் அவன் அந்த பேட்ச்காக ஆடுறானா அப்படின்னு தெரியும். மற்ற பேர் நீங்க யாரை பார்த்தீங்கன்னாலுமே அந்த பேட்ச்காக ஆடுற மாதிரி தெரியாது. ஸோ ப்ரூனோ இல்லைன்னா டாப் 10 கூட நாங்கள் முடிச்சிருக்க மாட்டோம். ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் கண்டிப்பா அதுக்கு அப்புறம் தான் முடிச்சிருப்போம். ஸோ ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் தவிர எந்த ஒரு சீனியர் பிளேயருமே ஸ்டெப் அப் பண்ணல. அண்ட் கூட ஹாரி மேக்கர் இருந்தோம். அவன் வந்து சென்டர் பேக் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 70% ஆஃப் த சீசன் வரைக்கும் செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தான். சாம்பியன்ஸ் லீக்ல வின்னர் அடிச்சதா இருக்கட்டும், அப்புறம் பிரீமியர் லீக் பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்தது. அவன் அவ்வளோ கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணி ஒரு மென்டல் பேகேஜ் ஃபேஸ் பண்றப்ப கூட ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ரியலி குட். ஸோ ஹாரி மெக்கருக்கு அந்த ஒரு கியூரஸா கொடுத்து அவன் ஐ வுட் வாண்ட் ஹிம் டு ஸ்டே, அது கண்டிப்பா. பட் ஸ்டில் இந்த சீசன் அவன் சூப்பரா இருந்தான், அதுக்கு அவன் ஒத்துக்கணும். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ் நான் 10 3 or 4 out of 10 கொடுத்தேன். இவங்கெல்லாம் ஒழுங்கா ஆடி இந்த சீசன் இப்படி ஆயிருந்ததுன்னா நான் 1-2 தான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த பிளேயர்ஸ் ஸ்டெப் அப் பண்ணாததுனால அதனாலதான் நான் வந்து இந்த ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்து 3 or 4 கொடுத்தேன். பட் யா பிளேயர் ஸ்டெப் அப் பண்ணாதது, இன்ஜுரிஸ், இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு மிஸ் தான். பட் எதுவுமே அவனோட இந்த சீசன் பெர்ஃபார்மன்ஸ் ஜஸ்டிஃபை பண்ணாது. கிறிஸ்டல் பேலஸ் கிட்ட 4-0 தோக்குறது, போர்மத் கூட 3-0 தோக்குறது, இது எதுவுமே இன்ஜுரிஸ் ஜஸ்டிஃபை பண்ணாது. ஸோ இது எல்லாமே ஃபேக்டர்ஸ் தான். பட் ஸ்டில் சீசன் வாஸ் பிரிட்டி புவர் அண்ட் டென் வாஸ் பிரிட்டி புவர். ஓகே, என்னதான் டென்னாகோட டாக்டிக் வைஸ் கொஞ்சம் சொதப்பினாலும் பிளேயர்ஸ் வந்துட்டு அவங்களோட பாட்டு பண்ணலன்றது அவங்களுக்கு கருத்தா இருக்கு. ஸோ டெஃபினெட்லி இந்த எஸ்பெஷலி இந்த சீனியர் பிளேயர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணிக்கணும்ன்றது எல்லா யுனைடெட் ஃபேன்ஸும் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அவங்களே கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா ராஷ்போர்ட் வந்துட்டு பெஸ்ட் லெஃப்ட் விங்கர்னு சொல்லிட்டு இருப்பாங்க. லைக் ஒரு என்னதான் வந்து ஓகேவா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவர் தான் லெஃப்ட் பெஸ்ட்னு சொன்னாலும் அவங்க யுனைடெட் ஃபேன்ஸே வந்து இந்த வாட்டி ராஷ்போர்ட் வந்துட்டு என்னடா அது ஒரு ரீப்ளேஸ் பண்ணோன்ற அளவுக்கு இல்ல ப்ரோ, சிம்பிள். இப்போ நீங்க மார்டினெல்லி, சாக்கா, ஃபோடன் அவங்களாம் எடுத்துக்கோங்களேன். பிரீமியர் லீகோட பெஸ்ட் விங்கர்ஸ் அவங்கலாம். சாக்கா, ஃபோடன் எஸ்பெஷலி இந்த சீசன் எவ்வளோ சின்ன டீமா இருந்தாலும் ட்ராக் பேக் பண்ணி ஆப்போனண்டோட லெஃப்ட் பேக்கோ ரைட் பேக்கோ ட்ராக் பேக் பண்ணி உங்களோட ரைட் பேக்கை லெஃப்ட் பேக்கை 1v2ல இருக்க விட மாட்டாங்க. அவங்களோட டிஃபென்சிவ் ரோல் அது. கரெக்டுங்களா? ராஷ்போர்ட் வந்து மான்செஸ்டர்லயே பிறந்து மான்செஸ்டர்லயே இருந்து அவன் வந்து ஒரு அகாடமி கிராஜுவேட். ஸோ அந்த மேட்ச்காக ஆடுறாங்கிறப்போ இட் ஷுட் மீன் மோர் டு ஹிம் தென் அதர் பிளேயர்ஸ். கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும்போது அவன் டாக்டிக் சொல்றானோ இல்லையோ, ஆப்போனண்டோட லெஃப்ட் பேக்கை நீ ட்ராக் பேக் பண்ணணும், அது உன் வேலை. சிட்டி மேட்ச் அவ்வளவு பெரிய மேட்ச் ஆடுறான். ஒரு நல்ல கோல் அடித்தான் ஸ்டார்டிங்ல அவே எத்தியாட்ல அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மேட்ச் கோஸ்ட் ஃபுல்லா. நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல கூட பரவாயில்ல, பேசிக்ஸ் ஆஃப் ஃபுட்பால பண்ணு, ட்ராக் பேக் பண்ணு, உங்களோட இன்டென்ஷனை காட்டு, ஆப்போனன்ட் மேல ப்ரெஷர் பண்ணு, ப்ரெஸ் பண்ணு. இதெல்லாம் பண்ணாததுனால காண்டாகுது. ஸோ ராஷ்போர்ட்லாம் பிக்கஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் இந்த சீசன்ல. பிளஸ் காசிமீரோலாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஏஜிங் ஃபேக்டர் இருக்கு. அவனுக்கு வயசாகுது, பிரீமியரோட இன்டென்சிட்டி அதெல்லாம் அதெல்லாம் தாங்க முடியலன்னு சொல்லலாம். பட் ராஷ்போர்ட்லாம் கிவே பண்ண முடியாது. ப்ரோ ஆமா, ரொம்ப நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு அவர்கிட்ட. ஸோ பூஷன், அடுத்தது டாட்டனம் வந்துட்டு ஐ திங்க் தே டுக் போல்ட் டிசிஷன்ஸ் திஸ் சீசன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் மேபி நான் அவுட் சைட்ல பார்க்கறதுனால ஆய்பர்க் வாஸ் ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட் பிளேயர்ஸ். அப்படிப்பட்ட ஆய்பர்கை வந்துட்டு இப்போ டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல இருந்து தூக்கிட்டு வந்து வேணாம் பிசுமா சார் இந்த காம்போ வச்சு தான் ஆடணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிட்டு அதுல விளையாடிட்டு இருந்த ராஞ்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஓவராலா வந்துட்டு உங்களோட பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு த்ரூ அவுட் தி சீசன்?
ஸ்பெஷலா வந்துட்டு இந்த பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு இந்த சீசன் அப்படின்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் ஹாரி கெயின் போனதுல இருந்து யாரு கோல் எங்க இருந்து வரும்னே தெரியல யாருக்கும். பண்டிட்ஸ்லாம் நீங்க சொன்ன மாதிரி இப்போ இவங்க பிக் 6 எல்லாம் கிடையாது, நியூ காசில் வந்துருச்சு, இவங்க வந்து டாப் 8 கிடையாது, ஏன்னா அடுத்து ஆஸ்டன் வில்லா பிரைட்டன் வந்துருவாங்க, இவங்க 9th தான் அப்படின்ற மாதிரி தான் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஆனா அந்த கோல்ஸ் வந்து இப்போ அது அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் ஆச்சு. ஹாரி கெயின் சென்ட்ரிக்கா இருந்தது, ஹாரி கெயின் அண்ட் சனி சென்ட்ரிக்கா இருந்தது, அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் ஆகி ரிஷாலிசன் வந்து அந்த அந்த ஏசியன் கப் சனி போயிருந்தப்போ ரிஷாலிசன் வந்து அந்த அப்படியே கேரி பண்ணான். அவனோட அந்த 11 கோல்ஸ் வந்து ரொம்ப குரூஷியல் அந்த மிடில் ஆஃப் த சீசன்ல. அதனால அந்த பீரியட்ல ரிஷாலிசன் ரொம்ப எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சது. அவன் சர்ப்ரைஸ்னே சொல்லலாம், 10 கோல் அவன் அடிப்பான்ட்டு எதிர்பார்க்கல. ஏன்னா அவன் எப்படியும் சனி ஸ்ட்ரைக்கர் ஆயாச்சுன்னா ரிஷாலிசன் பெஞ்ச்ல இருந்து தான் வரப்போறான், அதனால அவ்வளோ இது பண்ணுவான்னு தெரியாது. அதனால ரிஷாலிசன் ரொம்ப கவர் பண்ணான், அதுல அவனுக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப சைனிங் ஆஃப் த சீசன் அப்படின்னா என்ன பொறுத்தவரையும் வந்து மிக்கி வேண்டவன் தான். மிக்கி வேண்டவன் இல்லைன்னா இந்த இந்த சிஸ்டம் ஒர்க்கே ஆகாது. அவனோட பேஸ் வந்து இப்போ ஹை லைன்ல அவனோட பேஸ் வந்து கவர் ஆகல அப்படின்னா, ஏன்னா ரொமேரோ வந்து அக்ரெசிவான சென்டர் பேக், அவன் வந்து மிட்ஃபீல்ட்ல போயிடுவான். அதனால ரொமேரோ போனதுக்கு அப்புறம் மிக்கி வேண்டவன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் லைனையும் அவன் தான் கவர் பண்ணி ஆகணும். ஏன்னா 2 ஃபுல் பேக்ஸ் வந்து நம்பர் 10ல விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதனால பேசிக்கா பேக் 4லாம் கிடையாது, பேக் 1 தான். அவனோட மிக்கி வேண்டவன் இல்லைன்னா இந்த சிஸ்டமே ஒர்க் ஆகாது. அதனால சைனிங் ஆஃப் த சீசன் என்ன பொறுத்த வரைக்கும் மிக்கி வேண்டவன் பிளஸ் விக்காரியோ கோல் கீப்பர். வந்து அவனோட ஒரே டிராபேக் என்னன்னா செட் பீசஸ் கமாண்ட் பண்ண மாட்டேங்கிறான். அவனை யாராவது டிஸ்ட்ராக்ட் பண்ணாவே அவன் வந்து ரேட்டில் ஆயிடுறான். அதனால ஈஸியா அந்த செட் பீசஸ் எல்லாம் நிறைய கன்சீட் பண்ணதுக்கு அவனும் ஒரு ரீசன். பிளஸ் ஹெட்டர் போடுறதுக்கு கரெக்டான கவர் பண்றதுக்கு ஆள் இல்லை ஏன்னா இது வரைக்கும் 10 வருஷமா ஹாரி கெயின் வந்து அந்த எண்ட்ல ஸ்கோர் பண்ணாலும் இந்த எண்ட்ல வந்து செட் பீஸ் ரொம்ப கரெக்டா கிளியர் பண்ணுவான். லாஸ்ட் மேனா இருந்தா கூட கிளியர் பண்ணிருக்கான். அந்த ரோல் எடுத்துக்க யாருமே இல்ல. அதனால விக்காரியோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல டிராபேக்னாலும் மித்தபடி வேர்ல்ட் கிளாஸ் சேவ்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிருக்கான். அதனால அவனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சது. மித்தபடி நான் வந்து ஃபிளாப் ஆவாங்கன்னு நினைச்சேன் ஒரு சில பேர், ஆனா அவங்க ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. பெட்ரோ போரோ வந்து ரைட் விங் பேக்கா சைன் பண்ணோம், அவனுக்கு டிஃபென்ஸே பண்ண வராது, அவன் எப்படி பேக் 4ல விளையாட போறான் அப்படின்னு இருந்தது. ஆனா அவன் நல்லாவே மேனேஜ் பண்ணான். கோயிங் ஃபார்வர்டும் நல்லா டிஸ்ட்ரிபியூஷனும் நல்லா பண்ணான். அதனால பெட்ரோ போரோ வந்து ரொம்ப. ஹோய்பியர்க் நீங்க கேட்டீங்க, ஹோய்பியர்க் என்னன்னா அவன் பெஸ்ட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் தான், சந்தேகமே இல்லை. ஆனா ஆன்ஸ்பால்ல வந்து பாசிங் ரொம்ப முக்கியம். ஷார்ட் பாசஸ், பாலை கேரி பண்ணணும், அது ஹோய்பியர்க் கேரி பண்ண மாட்டான். அவனுக்கு லாங் ரேஞ்ச் பாஸ் நல்லா வரும், ஷார்ட் பாஸ் வந்து அவனுக்கு அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து கொஞ்சம் கம்மி. அதனால அவன்கிட்ட இருந்து ஈஸியா பாலை வாங்கிடுவாங்க. அதனாலதான் வந்து அவனை ரொம்ப அதிகமா அவனை விளையாடவே இல்லை. இந்த ஆன்ஸ் பாலுக்கு அவன் இந்த சிஸ்டத்துக்கு அவன் செட் ஆகல. அதனால அவனுக்கு கண்டிப்பா அத்லெட்டிகோ மெட்ரிட் இல்லைன்னா யுவென்டஸ்க்கு கண்டிப்பா செல் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த சம்மர்ல. அதனாலதான் ஹோய்பியர்க் விளையாடலே தவிர மித்தபடி அவன் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொஃபஷனல். அவன் ஆல்ரெடி ஹஸ் மேட் அப் ஹிஸ் மைண்ட் தட் ஹி இஸ் கோயிங் டு மூவ். இருந்தாலும் அவன் எப்பெல்லாம் பிச்சுக்கு வரானோ அவனோட பெஸ்ட் அவன் கொடுத்துட்டு தான் இருந்தான். அதனால ஹோய்பியர்க் அந்த இதுல அவனுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணி ஆகணும். மித்தபடி எல்லாரும் ஓகே தான். ஒரு சில அதான் அந்த லெட் டவுன்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிசுமா மேடிசன்லாம் லெட் டவுன்ஸ். ஆனா மிக்கி வேண்டவன், ரிஷாலிசன், விக்காரியோ இவங்கெல்லாம் வந்து, ஆனா டேவிட் ரேயா தான் சைன் பண்றதா இருந்தது. அவன் ஆர்சனலுக்கு போப்பான். விக்காரியோ திருப்பி டேனியல் லீவி வந்து சீப்பஸ்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டான். இது வந்து he will never changeன்ற மாதிரி தான் எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா விக்காரியோ வந்து நல்லா கவர் பண்ணான். அதனால விக்காரியோ, வேண்டவன், ரிஷாலிசன். ஆமா, என்ன உங்களுக்கு வந்துட்டு போத் செட்ஸ் ஆஃப் ஒபினியன்ஸ் இருக்கு. லைக் குட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்களும் இருக்காங்க, அட் த சேம் டைம் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணவங்களா இருக்காங்க. பட் அந்த பாசிட்டிவ்ஸ் மட்டும் நம்ம எடுத்துட்டு we move to the next season அப்படிதான் ஆமா ஆமா. ஸோ சுவாஸ் ப்ரோ, அடுத்தது வந்துட்டு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரீபில்ட் நடக்கிறது வந்து உங்களோட கிளப் தான். ஆப்வியஸ்லி தேர் ஆர் லைக் எவ்வளோ 40-45+ பிளேயர்ஸ் இப்போ புதுசாக வந்திருக்காங்க. ஸோ இந்த தான் ஃபர்ஸ்ட் ஃபுல் சீசன் இப்படி ஆடுறப்ப வந்துட்டு யார் எந்த பொசிஷன்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னே முதல்ல தெரியாது. இப்படி இருக்கிற போது இத்தனை பிளேயர்ஸ் வச்சு ஆடி உங்களை வந்து பர்சனலா இந்த பிளேயர்ஸ் தான் வந்துட்டு ஃபியூச்சர் எனக்கு பொட்டன்ஷியல் தெரியுது,
செல்சி ஃபுட்பால் கிளப்பை கேரி பண்றதுக்கு அப்படின்ற சில பிளேயர்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த சீசன் வந்துட்டு இவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் பண்ணி நல்லா ஆடினாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் தான் வந்து செல்சி நல்லா ஆடினாங்க. கோல் பார்மர் விட்டுருங்க, அதை பத்தி அப்புறமா பேசுவோம். பட் அவர் தவிர்த்து மத்தவங்களை வந்துட்டு நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணணும்னா மியூட்ல இருக்குங்க. ஃபியூச்சர் ஆஃப் த கிளப்னு கேட்டீங்க. ஃபியூச்சர் ஆஃப் த கிளப்லாம் எனக்கு தெரியல எங்க போவோம்னு. இப்ப நீங்க பிளேயர்ஸ் பத்தி லைக் பிளேயர்ஸ் வந்து ப்ரொஃபைலிங் தப்பா பண்றாங்களா என்னன்னு தெரியல. மேல இருந்து ஒரே ஒரே பொசிஷன் 3 பேரை வாங்குறாங்க, மற்ற பொசிஷன் வேக்கண்டா விடுறாங்க, இவனை தூக்கி அங்க ஆட வைக்கிறாங்க. எனக்கு புரியல. ஸோ அதை தான் பாட்ச் வந்து இந்த சீசன் பண்ணான். இப்ப மெடுவேக்கே வந்து டேலண்ட் இருக்குன்னு தெரியும், இந்த சீசன் காமிச்சான். ஃபிளாஷஸ் தான், லைக் யூ வாஸ் நாட் கன்சிஸ்டன்ட் லைக் பால்மர், பட் தெரியும் மெடுவேக்கே கேன் வின்னர்ஸ் கேம்ஸ். அந்த மாதிரி தான் லைக் கெசடோ, ஹி கேன் பி அ வெரி குட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் இந்த சீசன் காமிச்சிருக்கான். ஜாக்சன் ரா டேலண்ட் இருக்காங்க, ஃபினிஷிங் தவிர எல்லாமே இருக்காங்க. வேற என்ன டிஃபென்ஸ்ல நம்ம இன்ஜுரி பத்தி பேசினா ரீஸ் ஜேம்ஸ் இன்குங்கு பேசணும். ரிவாய் கால்வில் லைக் அவன் நல்லா அடிக்கிறது தான், திடீர்னு இன்ஜுரி யாருமே பேசல அவனை பத்தி. ஹி வாஸ் சோ குட் அவன் ஆடும்போது. ஸோ கோர் ஆஃப் த டீம் நல்லா இருக்கு, பில்ட் பண்றான். டிஃபென்ஸ்ல ஹோம் கிரவுண்ட் பிளேயர்ஸ் கேலகர் பத்தி ஹி வாஸ் த ஒன். சொல்ல போனா என்சோவோட கேலகர் இந்த சீசன் நல்லா இருந்தான். ஆனா வித்துடுவானுங்க. இங்க ஃபியூச்சர் இருக்கு எனக்கு வித்தா ரேண்ட் பண்ணுவேன். இப்ப கேலகர் இருப்பாங்க, செலோபா வாஸ் பெஸ்ட் சென்டர் பேக் லாஸ்ட் 10 கேம்ஸா வித்துடுவானுங்க. எனக்கு புரியல என்ன பண்றானுங்கன்னு தெரியல. இப்ப நான் எவ்வளவு சொன்னாலும் இந்த பிளேயரை வச்சு நீங்க பில்ட் பண்ணணும், இவனுங்க பியூர் ப்ராஃபிட் பாட்டு வித்துட்டு போயிட்டே இருந்தா கிளப் அதுக்கப்புறம் நான் என்னத்த சொல்ல. லைக் இந்த மாதிரி பில்ட் பண்ணணும், அந்த மாதிரி பில்ட் பண்ணணும். லைக் ராங் ஹேண்ட்ஸ்ல கிளப் இருக்கு. Like this season, the players have performed exceedingly well given the resources. முத்ரிக்கை தவிர எனக்கு தெரிஞ்சு யாருமே ஃப்ளாப்னு சொல்ல மாட்டேங்குது. முத்ரிக்குமே he has shown what he can give, but consistent இல்ல. இன்குங்கு வந்தப்புறம் he showed why everyone say like அவன் ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர்னு காமிச்சான். his movement everything. அப்புறம் கோல் பார்மர் லைக் ஸ்ட்ரிங் டீமை ஃபுல்லா ரன் பண்ணலாம். என்சோ ஏதோ இன்ஜுரியில் ஆடினான்னு சொன்னாங்க செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வருது. இதே என்சோ ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன் லிவர்பூல் மேட்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லிவர்பூல் பிளேயர்ஸ்லாம் லைக் சின்ன லைக் மிட்ஃபீல்ட்ல வந்து டாமினேட்டட். அவங்க டீமை வந்து ஏதோ மிட் டேபிள் கிளப் மாதிரி காமிச்சான். ஆக்சுவலி மிட் டேபிள் கிளப் நாங்க, பட் அவங்க கிளப்பா காமிச்சான். ஸோ அந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் யூ நீட் அ குட் சிஸ்டம், குட் மேனேஜர், குட் போர்ட் டிசிஷன்ஸ் ஃபார் திஸ் டு கண்டினியூ. அப்புறம் இப்ப மெடுவேக்கே நல்லா ஆடுதான், பால்மர் ரைட் விங்ல இருந்து வரான், வாங்குறானுங்க 65 மில்லியன் கொடுத்து பிரேசில் வந்தது கிட்ட. ஒருத்தவங்கன்னா 2 பேரை வாங்கி வச்சிருக்காங்க. லைக் அந்த பர்ஃபார்மன்ஸ்ல வந்து என்சோ காமிச்சான். லைக் அதுக்கப்புறம் நீங்க ஃபியூச்சரை பத்தி யோசிக்கும் போது விங்கர்ஸ் நீங்க ரைட் விங்ல வாங்கி வச்சிருக்கீங்க, பிளேயர்ஸ் இருக்கான். ஒமாரி ஹட்சின்சன் இருக்கான் ரைட் விங், அதை மறந்துட்டேன், அவன் பேரையே மறந்துட்டேன். அவன் ஸ்டார் பர்ஃபார்மரா இருக்கான் சாம்பியன்ஷிப்ல. வாங்கி வச்சிருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க? என்ன செல்விங் கிளப் பார்க்க போறீங்களா? இப்போ பிரைட்டன் மாடல் மாதிரி வாங்குறோம், பியூர் ப்ராஃபிட் விற்கிறோம். இப்ப பால்மர் வந்து எனக்கு ஒன்னும் இல்லை, 150 மில்லியன் எவனா பிட் பண்ணிட்டோம், பால்மர் நெக்ஸ்ட் பஸ்ஸுக்கு இப்போ கிளம்புவோம், கிளப் வித்துருவாங்க. லைக் ஒரு ஆம்பிஷன் லைக் எனக்கு எங்க லைக் இந்த சீசன் எல்லாருமே நல்லா ஆடினாங்க. பட் அடுத்த சீசன் யார் ஆடுவா? இதே பிளேயர்ஸ் இதே கோரை ஃபாலோ பண்ணுவீங்களா? திருப்பி அவனை யாரும் வாங்குவீங்களா? ஒரு கிளாரிட்டி இல்லை. முன்னாதான் தெரியும். ஓகே, முன்னாதான் எனக்கு கேட்டீங்கன்னு நீங்க சீசன் இருந்தது, எனக்கு இந்த பொசிஷன் வீக்கா இருக்கு, இந்த பொசிஷனுக்கு எவனை யாரும் வாங்கணும், இந்த பொசிஷன் ஒரு வேணும், அப்படிதான் அதுதான். இப்ப இவன் FIFA ஆடிட்டு இருக்கான், இஷ்டத்துக்கு ப்ரொபேரிங் பண்ணிட்டு வாங்கி போட்டு விட்டா கொஞ்ச நாள் பால்மரை வந்து லெஃப்ட் பேக் ஆடுன்னு சொல்லுவான். ப்ரோ எங்க போடு கிளப்னு தெரியல. லைக் இந்த சீசன் ஐ வாஸ் ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. 5 days பிஃபோர் இந்த கிளப் பர்ஃபார்மன்ஸ், யங்ஸ்டர்ஸ் கமிங் த்ரூ, வெரி ஹாப்பி. லைக் ரொம்ப நாள் ஆச்சு ஹசாருக்கு அப்புறம் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் லைக் ஐ காட் எக்ஸைட்டட் டு see a match. ஒரு பிளேயருக்காக பார்க்க ஆரம்பிச்சேன். பால்மர் ஏதோ மேஜிக் இருக்கும், பால் தொட்டாலே ஏதோ மேஜிக் இருக்கு, அந்த மாதிரி ஒரு குட் ஃபீலிங் இருந்துச்சு. திருப்பி பேக் டு கிரவுண்ட் ஜீரோ, திருப்பி அதுக்கு போயிட்டாங்க. நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். ஏன்னா வந்துட்டு உங்க பிசினஸ் மாடல் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி பை அண்ட் செல் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு மேனேஜர் வந்துட்டு எனக்கு டிரான்ஸ்பர் டெசிஷனுக்கு ஒரு அத்தாரிட்டி வேணும்னு சொன்னா உடனே வேணாம்னு சொல்லிடுது. ஏன்னா அந்த ப்ராப்ளம்காக தான் டுக்கெல் அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ அடுத்த மேனேஜரை வந்துட்டு இதை கேட்டாங்கன்னா வந்து கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. அந்த டெசிஷன் வந்து அவங்ககிட்ட இருக்கணும்ன்றாங்க. நான் சொல்றேன், எனக்கு இன்டர்னல் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. கண்டிப்பா என்ன நடந்திருக்குன்னா, நான் கேலகரை விற்க மாட்டேன், செலவா விற்க மாட்டேன்னு இருப்பான். இதுல எனக்கு பியூர் ப்ராஃபிட் வேணும், ஹோம் கிரவுண்ட் பேச நான் விற்கணும்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். ஸோ இப்ப பாட்சோ சிஸ்டமே பாத்தீங்கன்னா ஹை பிரசிங் மிட்ஃபீல்டர்ஸ் வச்சுதான் இருக்கு. ஸோ கேலகரை வச்சுதான்
அந்த குவாலிட்டியில மிட்ஃபீல்டர் 100 மில்லியன் கம்மியா கிடைக்க மாட்டாங்க. விற்கிறது 40 மில்லியன் விற்பாங்க. டாட்னம் இல்லாட்டி அஸ்டான் வில்லாக்கு சோல்டுன்னு வரும் இன்னும் 1 வீக்ல. இதுதான் நடக்க போகுது. அவங்களுக்கு தேவையான பிளேயர் அவன். அதுதான் சொல்றேன். லைக் இவங்க விற்கிற கிளப் ஆயிட்டு புரியுதா? செல்சி பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, which is not related to Chelsea. நான் செல்சி ஃபேனா இருந்தா எனக்கு ஐடென்டிட்டி இருக்கும். செல்சினா இப்படி ஒரு வின்னர்ஸ் கிளப், நாங்க வின் பண்ணுவோம். உனக்கு டாப் 4 கிளப்பா கூட வச்சுக்க மாட்டாங்க போல ப்ரோ. லைக் நான் ஒரு 30 மினிட்ஸ் பேசுவேன். எனக்கு என் கிளப்பை என்ன சொல்லுவாங்க, ஏதாவது அஜெண்டா வச்சுட்டு வந்திருக்கீங்களா, கிளப்பை அழிக்கணும்னு வந்திருக்கீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு. ஏதாவது டாட்னம் ஃபேன், ஆர்சனல் ஃபேன், ஏதாவது ஒருவேளை ஆமா ஒரு டாட்னம் ஆர்சனல் ஆர்சனல் ஃபேன் ஃபேனான்னு வாங்கியிருப்பாங்க தெரியல. போல. லண்டன்ல நாங்க தான் பெஸ்டா இருக்கணும், ஒரு கிளப்பை அழிச்சு விட்டுருவோம். சம்டைம்ஸ் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் கிளிக் ஆகுதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப பால்மரை வாங்கணும். இன்னொன்னு, பால்மர் நல்லா இருந்தான்னு சொல்லுவோம். பால்மர் வாஸ் நெவர் தேர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஒதிசேக்கு போனாங்க, அவன் கிடைக்கலன்னு பால்மரை வாங்கினாங்க. சோ அங்கேயும் எனக்கு டவுட் இருக்கு, நீங்க ப்ரொஃபைலிங் கரெக்டா பண்றீங்களா? ஒரே ஒரு நல்ல பை, எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பை எல்லாமே பால்மர் படி பேசுறீங்க, குஸ்டோ. ஆமா எனக்கு ஒரு முடியும். வேற மாதிரி பிளேயர் ப்ரோ. லைக் இப்ப என்ன லிவர்பூல் ஃபேன்ஸ் கிளாப் கிட்ஸ்னு கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல. பிராட்லி ஜான்சனுக்கும் குஸ்டோக்கும் 5 மாசம் வித்தியாசம். ஆனா குஸ்டோ தப்பு பண்ணா யங்ஸ்டரா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்ப ஏன்னா காசு கொடுத்துருக்காங்க. இது லாஜிக்கே ஃபுட்பால். காசு எதுக்கு? பிளேயர் காசு இல்லை. இந்த கிளப் அந்த கிளப் வந்து பேசி அந்த பிளேயரை வாங்குறதுக்கு அந்த காசு. ஸோ பிளேயர்ஸ் அதே பிளேயர் தான் இங்கேயும் வந்திருக்கான். அவனுக்கும் 10 எவ்ரி பிளேயர் செல்சி பாட் ஹேட் 1 full season experience. Enzo யூரோப்பியன் ஃபுட்பால் 1 season, கேசேடோ 1 season, குஸ்டோ 1 season. நீங்க ஸ்டார்ஸ் நினைக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே ஒரு சீசன் தான் ஆதித்து வந்திருக்காங்க. இது எல்லாம் கன்சிடரேஷன் இல்லை. இஷ்டத்துக்கு ப்ளூ பில்லியன் டாலர் பாட்டில் ஜாப்ஸ், இஷ்டத்துக்கு அவங்க வாய்க்கு வந்தது. லைக் இந்த மீடியா பிரஷர் போட்டு கிளப்பை இன்னும் டார்னிஷ் பண்றாங்க. அதுக்கு ஓனர்ஸ் அதுக்கு ஈக்குவலா பண்றாங்க. சோ அதான் ப்ரோ, நெக்ஸ்ட் சீசன் ஏதாவது அந்த சொல்லுவாங்க தெரியுமா, கல்ல தூக்கி போட்டா கரெக்டான இடத்துல படும்னு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மேனேஜர் வந்து ஏதோ லக்ல எல்லாம் அமைஞ்சிச்சுன்னா இந்த கிளப் இருக்கு ப்ரோ. இல்லாட்டி இந்த லீட்ஸ் யுனைடெட், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு 10 வருஷத்துல போயிடும் ப்ரோ. இந்த மாதிரி இதே ஓனர்ஸ் இருந்தாங்கன்னா நான் வந்து சாம்பியன்ஷிப் தான் பார்க்கணும் 10 வருஷத்துல. ஒரு 2-3 சீசன்லயே இந்த ஓனர் உங்களுக்கு கதற விட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ, பட் ஸ்டில் பிளேயர்ஸ் குவாலிட்டி இருக்குது. சோ ஹோப்ஃபுல்லி பாப்போம் அடுத்த சீசன் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு. டெவலப் பண்ணி விட்டு போங்கடா. ஒன்னும் மேன் சிட்டி வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க பால்மருக்கு? இப்ப லெஃப்ட் விங்ல யாரா போனா, இப்ப மேபி ரைட் விங்ல யாரா போனா கண்டிப்பா வருவாங்க. மேபி குவார்டியோலா ஈகோ அடிக்கிறதுனால ஒத்துக்க மாட்டான் அவன் மிஸ்டேக்னு பால்மரை, அதனால வாங்க மாட்டாங்க. சோ திருப்பி அவன்டா பிகாஸ் இஸ் மேன்செஸ்டர், அவங்க ஊர்ல பிறந்து இருக்கான். சோ செல்சிக்கான பேஷன் இருக்காது. பேஷன் இருக்க பிளேயர்ஸ் யாரு? கேலகர், மவுண்ட் விடுங்க, தெரியாம இருந்துச்சு பேரு. மவுண்ட் எங்கிருந்து வந்தது? பிளேயர்ஸ் விக்கிறாங்க. கேலகர், செலோபா, ரீஸ் ஜேம்ஸ், இவங்களுக்கு பேஷன் இருக்கும். என் கிளப்பை வந்து நான் எடுத்துட்டு போகணும்னு. நீ அவனை பியூர் ப்ராஃபிட் பிசினஸ் மாடலுக்கு வித்தனா, there are some things in football which you can't buy. Passion for the club, அதெல்லாம் மூடாது. இதுவும் பண்ணல ப்ரோ. நெக்ஸ்ட் போயிடலாம். சந்தோஷ் ப்ரோ. ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த சீசன் ரிலேட்டட் கொஸ்டின் வந்துட்டு, இப்போ இந்த பர்டிகுலர் சீசன்ல வாங்கின பிளேயர்ஸ்ல வந்துட்டு இவங்க தான் பெஸ்ட் சைனிங், என்னை இம்ப்ரெஸ் பண்ண பிளேயர், அண்ட் ஆல்சோ த மோஸ்ட் டிசப்பாயிண்டிங் பிளேயர் திஸ் சீசன். டஸ் நாட் ஹேவ் டு பி a recent purchase, பட் உங்க கிளப்ல இருந்ததுல ஒரு டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஒருத்தர், அண்ட் பெஸ்ட் சைனிங் இந்த சீசன். இந்த சீசன் மட்டும் தானே ப்ரோ கேக்குறீங்க? பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட்? யா, அது ரொம்ப ஈஸி ப்ரோ. பெஸ்ட்னா நான் ஆப்வியஸ்லி ராஸ்மஸ் ஹாலண்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா அட்லீஸ்ட் ஹி ஷோட் கிளிம்சஸ். அவனை வந்து நீங்க ஒழுங்கா குரூம் பண்ணி, ஒரு இன்னும் ஒன்றும் இல்லை, ஒரு ஏஜிங் ஸ்ட்ரைக்கர் ஏதாவது கூட இருந்தா செம்மையா குரூம் ஆயிடுவான் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு. பட் அவர் ஆல் டேலண்ட் இருக்கு. லைக் வெறும் சர்வீஸ் லாஸ்ட் அவன் என்ன சொன்னாங்கன்னா, சர்வீஸ் கொடுக்க மாட்டாங்க, கோல் அடிக்க மாட்டான்னு சொன்னாங்க. பட் லாஸ்ட் 3 மேட்ச் 2-3 கோல் அடிச்சான். அவன் ட்ரிபிள் பண்ணி போயிட்டு ரைட் வீக் ஃபுட்டட் ஃபினிஷ் டுவர்ட்ஸ் பாட்டம் கார்னர் அடிச்சான். ஸோ அந்த மாதிரி இ கேன் கிரியேட் சம்திங் அவுட் ஆஃப் ஹிஸ் ஓன் அப்படிங்கிற மாதிரியும் இருந்து. ஸோ ராஸ்மஸ் ஹாலண்ட் தான் ஈஸிலி த பெஸ்ட் சைனிங். ஏன்னா வந்து அந்த ஒரு இது காமிச்சான், ஒரு லைக் பொட்டன்ஷியல் இருக்குன்னு காமிச்சான். ஃபர்ஸ்ட்னா அது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டெசிஷன். ஃபர்ஸ்ட்னா கஷ்டம் டிசைட் பண்றது, ஒன்னானாவா மவுண்டான்னு சொல்லிட்டு. ஏன்னா மவுண்ட் வந்து அவைலபிளாவே இல்லை சுத்தமா. 50 மில்லியன் பவுண்டு பிளஸ் அவன் ப்ரொஃபைலே எங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது டவுட் தான். பட் ஒன்னா என்ன பிரச்சனைனா, இங்க சாம்பியன்ஸ் லீக் ரவுண்ட் ஆஃப் 16 குவாலிஃபிகேஷனை சோலோவா டேமேஜ் பண்ணோம். கேரக்டர்ஸ் மேட்சா இருக்கட்டும், கோப்பனிங் மேட்சா இருக்கட்டும், 2 மேட்ச் ஃபர்ஸ்ட் பெயின் மேட்சா இருக்கட்டும், 3 மேட்ச் சோலோவா டீம் காஸ்ட் பண்ணோம். ஸோ அவன் அட்லீஸ்ட் சாம்பியன்ஸ் லீக் ரவுண்ட் ஆஃப் 16 போயிட்டு ஏதாவது பண்ணியிருப்போம். ஐ மீன் அட்லீஸ்ட் குவாலிஃபை ஆயிருப்போம். ஸோ பட் ஐ வுட் ஸ்டில் சே ஓனா வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல வந்துட்டு கொஞ்சம் டெவலப் ஆனோம்.
கொஞ்சம் சேவ் பர்சன்டேஜா இருக்கட்டும், எல்லாத்துலயும் கொஞ்சம் பெட்டர் ஆகணும். ஸோ ஐ வுட் சே மேசன் மவுண்ட். அவன் இன்ஜுரி ஓகே. ஆனா பட் ஸ்டில் அவனை வாங்கினதே தப்பு ஃபர்ஸ்ட். பிளஸ் வாங்கினதுக்கு அப்புறமா அவைலபிளா இல்ல ஃபுல்லா. லைக் சும்மா ட்ரெயின்லாம் இன்ஜுரி ஆகி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மவுண்ட் இஸ் ஈஸிலி தி வர்ஸ்ட் சைனிங் இந்த சீசன். கண்டிப்பா ஆமா, அது பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா ரொம்ப பெரிய ஆமா எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா அவ்வளோ ஒரு கான்ட்ரவர்சியோட வந்து ஒரு பிளேயர் வந்துட்டு ஒரு கொஞ்சமாச்சும் ஆமா டெலிவர் ஒரு பெரிய பண்ணி. வீடியோ எல்லாம் விட்டான் செல்சி ஃபேன்ஸ்க்கு ரெக்கார்ட் பண்ணி. எல்லாம் அதான். சரி நான் கூட அப்படி ஒரு செல்சி ஹோம் கிரவுண்ட் கிட் அதை விட்டுட்டு யுனைடெட் வரான். செல்சி ஃபேன்ஸ் அப்பெல்லாம் சில செல்சி ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அஃபெண்ட் ஆவாங்க. ஆப்வியஸ்லி ஹோம் கிரவுண்ட் பேரை விட்டுட்டு போறோம்னா அஃபெண்ட் ஆவாங்க. ஸோ ஓகே அப்படி ஒரு பேர் நம்மளுக்கு கரெக்டா நினைச்சோம். அப்புறம் தான் தெரியும் நாங்க ஏமாந்துருக்கோம் அப்படின்னு. இல்ல ஒன்னே ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அவன் வந்து போனது கூட பிரச்சனை இல்லை. கடைசியில போயிட்டு ஹோம் மாதிரி இருக்குன்னு சொன்னான். பட் அவங்க அப்பாவும் அவனும் சேர்ந்து ஆமா 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 மன்னிக்க மாட்டேன். கரெக்ட் தான். அது யாரா இருந்தாலும் விருப்பம் இருக்கும். பட் யா, உங்களோட பிக்ஸ் ஆஃப் பெஸ்ட் ஹாய்லாண்ட் அண்ட் ஒனானா ஃபார் த டிசப்பாயிண்டிங் பிளேயர். ஸோ அப்புறம் பூஷன் ப்ரோ, உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க வந்து உங்களோட பெஸ்ட் அண்ட் டிசப்பாயிண்டிங் பிளேயர்ஸ்ன்றது. பட் உங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்துட்டு ஐ வுட் சே ஸ்ட்ரைக்கர். பிகாஸ் ஒரு கிளினிக்கல் ஸ்ட்ரைக்கர் இருந்தா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல நீங்க இன்னுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, மேன் சிட்டி கேம் எடுத்து பார்த்தோம்னா நிறைய சான்சஸ் நீங்க கிரியேட் பண்ணி ஆக்சுவலா நல்லா தான் ஆனீங்க. உங்க ஹோம் கேம் வந்து சொல்றேன். நீங்க அந்த கேம்ல வந்து லிட்டரலி சார் தான் வந்து ஸ்ட்ரைக்கர் ஆடிட்டு இருந்தான். அண்ட் த்ரூ அவுட் அந்த செகண்ட் ஹாஃப் சீசன் வந்துட்டு சானோட ஃபார்ம் படுத்துதா இருக்கட்டும், ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர் இல்லாதனால ஒரு பிரச்சனையா இருந்தது. ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் யூ திங்க் ஆக்சுவலி சைனிங் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் கேன் இந்த சீசன் எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கும்? அண்ட் நீங்க வந்து யார் அந்த சைனிங்கா இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? சோனி வந்து பிக் டால் சென்டர் பேக்ஸ் கிட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிட்டான் லாஸ்டா. அதனால அவன் வந்து நெக்ஸ்ட் சீசன் கோயிங் ஃபார்வர்ட் கண்டிப்பா லெஃப்ட் விங்ல தான் அவனை இறக்குவாங்க. ஏன்னா லாஸ்ட் இப்போ மேன் சிட்டி செகண்ட் ஹாஃப்ல கூட டெக்கிய வந்து டேன் குலுசெவ்ஸ்கிய வந்து ஃபால்ஸ் நைன் இல்ல, அவன் ஸ்ட்ரைக்கராகவே ஆடினான். அவன் நல்லா தான் ஆடினா. அப்புறம் லாஸ்டா ஷெஃபில் யுனைடெட் கூடயும் அவனை தான் ஸ்ட்ரைக்கரா இறக்குனாங்க. 2 கோல் அடிச்சான். அதனால அவன் ஒரு பேக்கப் ஸ்ட்ரைக்கரா வச்சுக்கிட்டு சோனி வந்து ஸ்ட்ரைக்கரா இனிமேல் இறக்கவே கூடாது. ஏன்னா அவன் கண்டுபிடிச்சிட்டாங்க பிக் டால் சென்டர் பேக்ஸ் கூட அவன் ஸ்ட்ரகிள் பண்றான்னு தெரிஞ்சிருச்சு. அதனால அவனை லெஃப்ட் விங்ல இறக்கிட்டு டெக்கிய பேக்கப் ஸ்ட்ரைக்கரா வச்சுக்கிட்டு ஒரு நல்ல நம்பர் 9 என்னோட மைண்ட்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களா வருவாங்களான்னு தெரியாது. ஏன்னா எல்லாருமே பெஞ்சமின் செஸ்கோ வேணும்னு தான் நினைப்பாங்க. பாப்போம். டாமினிக் சொலங்கி அவங்க சைன் பண்றது வாய்ப்பு இருக்கு. நான் ஒன்னும் பெரிய ஃபேன் இல்லை, ஏன்னா ஒரு சீசன் தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். டாமினிக் சொலங்கி இல்லைன்னா ஜெர்க்ஸி, சாண்டியாகோ ஹிமெனஸ் கூட ஒரு நல்ல ஃபிட் தான். பார்ப்போம். அவனை சைன் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா ஸ்ட்ரைக்கர் பிளஸ் நம்பர் 6 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் கேலகர் வந்து வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா பிசுமா வந்து அக்ரெசிவா பிரஸ் பண்ண மாட்டான், விட்டுருவான், ட்ராக் பேக் பண்ண மாட்டேங்கிறான். கேலகர் அந்த ஆஃப் த பால் மூவ்மெண்ட் நல்லா இருக்கும் அவனுக்கு. ஆஃப் த பால் வந்து அவனோட ஒர்க் ரேட் நல்லா இருக்கும். பிளஸ் கோல் த்ரெட்டும் இருக்கு அவனுக்கு. அவன் நல்ல ஒரு கோல் த்ரெட். அதனால கேலகர் வந்து கண்டிப்பா ஃபிட். அதனாலதான் ஆன்ச் வந்து இந்த ரூமர்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னா அது கண்டிப்பா நெருப்பு இல்லாம புகையாது. கேலகர் கண்டிப்பா பர்சியூ பண்ணுவாங்க. கேலகர் வந்தா நல்லா இருக்கும். பிளஸ் சாண்டியாகோ ஹிமெனஸ், இவங்க 2 பேர் ரொம்ப முக்கியம். அப்புறம் பிளஸ் ஒரு விங்கர் கண்டிப்பா வேணும். பட் நீங்க அக்செப்ட் பண்ணீங்க ஆஃப் கோர்ஸ் ஒரு ஸ்ட்ரைக்கர் டெஃபினட்டா இந்த சிஸ்டம்க்கு வேணும். ஏன்னா இந்த வருஷம் நீங்க சர்வை பண்ணதே வந்துட்டு ஒரு ஓவர் அச்சீவ்மெண்ட் தான் சொல்லுவாங்க. இல்லாம இல்ல ஒரு ஸ்ட்ரைக்கர் சைன் பண்ணாம ஹாரி கேனை போக விட்டது தப்பு. அது டேனியல் லீவி வந்து அது எப்பவுமே அப்படிதான் கால வாரிடும். சில டைம் நல்ல சைனிங்ஸ் பண்ண, இப்ப மேடிசன், மிக்கி வேண்டவன், விக்டாரியோ எல்லாம் நல்ல சைனிங் தான். இருந்தாலும் இந்த ஹாரி கேனை போக விட்டுட்டு யாரையும் ஒரு ஸ்ட்ரைக்கர் சைன் பண்ணாம இருந்தது வந்து ரொம்ப ஒரு அது வந்து நெகட்டிவா கூட போய் முடிஞ்சிருக்கலாம். ஏதோ லக்கியா தப்புச்சாச்சு. ஆனா கண்டிப்பா அடுத்த டைம் அது இது பண்ணணும். பிளஸ் சார் பிளஸ் உடோகி நான் சொல்ல மறந்துட்டேன். சாரும் உடோகியும் வந்து ஃபேபியோ, டான் ஃபேபியோ வந்து 2 சீசன் முன்னாடி சைன் பண்ணாரு. அவர் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி சைன் பண்ணிட்டு லோன் பண்ணாங்க. அந்த ஒரு மாடல் ரொம்ப கிளிக் ஆகுது. அதனாலதான் இந்த முறை லூகாஸ் பர்க்வால்னு சொல்லி ஒரு யங்ஸ்டர் சைன் பண்ணி ஜான்வரியில சைன் பண்ணி லோன் விட்டுருக்காங்க. அந்த பையனும் வந்தா அவனும் நம்பர் 6 கவர் பண்ணுவான், இல்ல நம்பர் 8. அதுவும் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர்.
அது ஓகே சொல்லணும். ஓகே தட்ஸ் குட். ஆமா, வில் பி லுக்கிங் ஃபார்வர்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபர் என்ன நடக்குதுன்ட்டு. அண்ட் சுஹாஸ் ப்ரோ, உங்களுக்கு வந்துட்டு ஆமா மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியலாக கூட இருக்கலாம், பட் ஜென்ரலாக ஃபுட்பால் ஃபேன்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும், ரீஸ் ஜேம்ஸ் உங்கள் கிளப் கேப்டன் இந்த வருஷம் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் எவ்வளோ நிறைய, ஏன்னா அவர் தான் சீனியர் பிளேயர் வேற, ஸோ வந்து நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இன்ஜுரி ரெக்கார்ட் வந்துட்டு அவர் த்ரூ அவுட் த கெரியர் வந்து ஒரு பெரிய ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட்டாக தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ரீஸ் ஜேம்ஸை வந்துட்டு இன்னும் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலாமா ஃபியூச்சருக்கு? ஆர் இப்போ குஸ்டோ வந்து எனக்கு கேட்டிங்கன்னா குஸ்டோ வந்து ஒரு பயங்கரமான ரைட் பேக், ஸோ அவர் ரீப்ளேஸ் பண்ணி ரீஸ் ஜேம்ஸ் போன்ற அவசியம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ வாட் யூ சி ரீஸ் ஜேம்ஸ் வந்துட்டு இப்போ வந்து உண்மையிலே தேவையா? அண்ட் ஹவு இந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எப்படி எஃபெக்ட் பண்ணுன்னு சொல்றீங்க கிளப்பு? இன்ஜுரி கன்சர்ன்ஸ் ரொம்ப பெரிய விஷயம் தான் ரீஸ் ஜேம்ஸ். பட் தேர் இஸ் சம்திங்ஸ் லைக் இப்போ ஒரு பிளேயர் வந்து யூ நோ வாட் ஹீ கேன் பி வென் இஸ் நாட் இன்ஜர்ட். லைக் இப்போ ரீஸ் ஜேம்ஸ் வந்து ஒரு ஆவரேஜ் ஃபுட்பாலர், லைக் ஸ்குவாட் பிளேயர் அந்த மாதிரி இல்லை. நான் சொல்றது கான்ட்ரோவர்ஷியலா இருக்கும் திருப்பி. இஃப் இஸ் இன்ஜூர்டா இல்லாம ஃபிட்டா இருந்து ஃபயரிங், இஃப் இஸ் ஃபிட் அண்ட் ஃபயரிங், பெஸ்ட் ரைட் பேக் இன் தி வேர்ல்ட். அது ஒரு ஃபுல் சீசன் பார்க்கணும்னு எங்களுக்கும் ஆசை தான், நடக்க மாட்டேங்குது. ஃபுல் சீசன் சாம்பியன்ஸ் லீக் வின்னிங் சீசன் அவன் தானே ஆடினான் ஃபுல் சீசன். அதுதான் நடந்து டைம் இப்போ ரீசெண்டா நடக்கல. அதான் அதுக்கு ப்ரோ லைக் ஆனா வெயிட் பண்ணி பார்க்கணும். லைக் இன்னும் ஒரு சீசன் எடுக்கலாம். லைக் எனக்கு தெரிஞ்சு அடுத்த சீசன் அவன் ஆடணும் ஃபுல்லா. லைக் இதுதாட்டி ஐ டவுட் எங்க போகுது கிளப்னு. இப்ப கிளப்போட வைஸ் கேப்டன் ரீஸ் ஜேம்ஸ், வைஸ் கேப்டன் விட்டீங்க சில்வெல், 2 பேரும் பக்கத்து பார்த்து பத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டல் பெட்ல. அப்போ கேப்டன் பண்ணது கேலகர், இப்ப டாட்னம் கேப்டன் பண்ண போறான். டாட்னம் போயிடுவான் சார், கேப்டன் பெரிய விஷயம் அதான், போயிடுவாங்க. அதான் இந்த மாதிரி அதுதான் லைக் பெஸ்ட் பிளேயர் லைக் திருப்பி பால்மர் நோ டவுட்ஸ். லைக் டிசப்பாயிண்டிங் சைனிங் ஐ வுட் சே முத்ரிக் ஸ்டில். ஏன்னா இந்த யூடியூப் காம்படிஷன்ஸ் தான் பார்த்தேன், ஏதோ ரொனால்டோ மாதிரி காமிச்சாங்க. பட் அகைன் அதான் மூட்ரிக்கோட கேஸ் வந்துட்டு அகைன் அவர் ஒரு நல்ல டேலண்ட் தான். மேபி பாட்ஸ் வந்து தனியா டைம் இன்வெஸ்ட் பண்ணி அவர் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதோ பண்ணலன்றது தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் தான். பிகாஸ் மேபி அந்த மூட்ரிக் மாதிரி இப்போ வந்து ஹேவர்ட்ஸ் வந்துட்டு ஓகேயா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தா, பட் ஆர்ட்ஸ் வந்தோடனே நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சா. ஸோ மேபி அந்த மேனேஜரோட இம்பாக்ட்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஸோ மேபி பாட்ஸ் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணலையோ மிட்ரிக் மேலன்றது ஒரு டவுட்டா இருக்கு. 25 புதுசா வாங்கி போட்டா யாரு மேல டைம் இன்வெஸ்ட் பண்றது? ஒரு யங்ஸ்டரை கூப்பிட்டு வந்தா பரவாயில்ல, டைம் இன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரெயின் பண்ணலாம். சரி, ஓகே. ஸோ டு ராப் இட் அப், ஃபைனல் குவெஸ்டின். ஸோ வந்துட்டு உங்க எல்லாருக்கும் அதே காமன் கொஸ்டின் தான். உங்களோட அடுத்த சீசனோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? ரியலிஸ்டிக்கலி நீங்க எங்க முடிப்பீங்கன்ட்டு உடனே வந்துட்டு நம்ம வந்து செகண்ட் முடிப்போம் அப்படிலாம் இல்லை. ஸோ வந்து ரியலிஸ்டிக்லி இதுதான் என்னோட டார்கெட், இதை அச்சீவ் பண்ணாலே வந்துட்டு நான் ஐல் பி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்றது வந்துட்டு சந்தோஷ் ப்ரோ, மான்செஸ்டர் யுனைடெட்க்கு என்ன சொல்வீங்க? இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேன் ஆஷ்வத்தா இருக்கட்டும், அவனை நியூ கேசல் எடுக்கிறதுக்கு மட்டுமே 15 மில்லியன் கிட்ட ஸ்பெண்ட் பண்ண போறாங்களாம். பிளஸ் ஆப்வியஸ்லி நிறைய சிஇஓ அப்பாயிண்ட் பண்றது, சிட்டில இருந்து ஒமார் பேரடா வாங்குறது, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. மெயினா என்ன கான்செப்ட்னா, நான் எப்படி இதை கேட்டகரைஸ் பண்ணுவேன்னா, யூரோப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வச்சு தான் நான் டிசைட் பண்ணுவேன். யூரோப் இல்லைனா டாப் 4 இஸ் த மினிமம், கண்டிப்பா எடுத்தாகணும். அட்லீஸ்ட் ஒரு டாப் 4னா சும்மா 60 பாயிண்ட்ஸ் எடுத்து டாப் 4 அப்படிலாம் கிடையாது. எனக்கு அட்லீஸ்ட் 75 கிட்ட, அரௌண்ட் 75, 70, 75 அந்த மாதிரி வேணும். டாப் 4 வேணும். யூரோப்பா லீக் குவாலிஃபை ஆகணும்னா புஷிங் ஃபார் டாப் 4 அண்ட் ஆப்வியஸ்லி யூரோப்பா லீக் விக்டரி, அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ இது ரெண்டு தான் மெயின் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பட் எவ்ரி திங் இந்த சம்மர் ட்ரான்ஸ்ஃபர் என்ன இவங்க திருப்பி இதே மாதிரி ராங் பிளேஸ் சைன் பண்ணி 35+ ஸ்ட்ரைக்கர் இருப்பான் அவனை வாங்கிட்டு, ரியல் மேட்ரிட்லேருந்து அவனாவது டிக்ளைன் இருப்பான் அவனை தூக்கி டீம்ல போட்டுட்டு, இந்த மாதிரிலாம் வந்து வாங்கினாங்கன்னா வேலைக்கு ஆகாது. இவ்வளோ சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்க ஸ்ட்ரக்சர்ல, அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸ் வாங்கணும். பிளஸ் புது மேனேஜர் ஆஃபீஸ் வர மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஃபெப்ரிஸே சொல்றான் ஆல்மோஸ்ட் சாக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றான். ஸோ அதனால புது மேனேஜரை பொறுத்து இருக்கு. புது மேனேஜர் வந்தா அதுக்கு டைம் செட் ஆகணும், அவன் டீம் கூட ஜுவல் ஆகிறதுக்கு. ஸோ மேக்ஸிமம் டாப் 4 ப்ரோ. மினிமம் வந்து ஒரு டீப் எதர் எஃப்ஏ கப், கரபா கப் அண்ட் ஒரு டீப் ரன் இந்த யூரோப்பா லீக் குவாலிஃபை அந்த மாதிரி தான். பட் மேக்ஸிமம் டாப் 4, அதுக்கு மேலே எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா ஆர்சனல், சிட்டி, லிவர்பூல், ஏன்னா ஆர்சனல் சிட்டி கண்டிப்பா அடுத்த சீசன் கம்ப்ளீட் பண்ண போறாங்க. லிவர்பூல் ஒரு ரீபில்ட் இருக்க போறாங்க. ஸோ டாப் 4 கேன் பி பாசிபிள். ஏன்னா செல்சி பாஸ் இருந்ததுதான் நான் சொல்லியிருப்பேன், டாப் 4 கண்டிப்பா வந்திருப்பாங்க அடுத்த சீசன் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி நேரத்தில் அவங்க வந்து பயமா இருந்தது எனக்கு செல்சியை பார்த்து, இப்போ இல்லை. அதனால
அதனால ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லா டீமும் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் சில மிஸ்டேக்ஸ் பண்றதுனால டாப் 4 மைட் பி பாசிபிள். ஸோ டாப் 4 இஸ் தி எக்ஸ்பெக்டேஷன். குட் ரன் இந்த கேரபோ கப் அண்ட் எஃப்ஏ கப். அது கண்டிப்பா வந்துடும். எனக்கு தெரிஞ்சு 10 ஆகிருந்தாருன்னா அதுக்கப்புறம் எப்படியாச்சும் போய் முடிச்சு விட்டு நான் வந்துட்டு லீக்ல என்ன பண்ண போறேன்னு தான் பார்க்கணும். பட் ஐ திங்க் டாப் 4 இஸ் பேர் மினிமம் எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா மான்செஸ்டர் யுனைடெட் வந்துட்டு வித்தவுட் யூரோப் ஒரு சீசன் ஆடுறாங்கன்றதே ஒரு சர்ப்ரைஸ் தான் இன்கேஸ். பட் ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் சீசன் வந்து டாப் 4 முடிப்பாங்கன்றது ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸோ லெட்ஸ் see how that goes. அண்ட் பூஷன் ப்ரோ, நீங்க சொல்லுங்க டாட்னமோட ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். இந்த சீசன்ல இருந்து ப்ராக்ரஷன்னா டாப் 4 தான். ஆனா ஒரு ட்ராஃபி கண்டிப்பா வேணும். ஒரு ஸ்பர்ஸ் ஃபேனா நான் அதுதான் கேட்பேன். 16 வருஷம் ஆச்சு நான் ஸ்பர்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. ஒரு 12 வருஷம் ஆச்சு. பொச்சட்டினோ எரால கொஞ்சம் பக்கத்துல போனோம், ஆனா முடியல. அதனால ஆஞ்ச் கண்டிப்பா எங்களுக்கு அந்த ட்ராஃபியை டெலிவர் பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். ஆனா டாப் 4 சில்வர் வேற அப்படின்னா சில்வர் வேர் தான் ப்ரையாரிட்டி. பிளஸ் யூரோப்பியன் கண்டிப்பா யூரோப்பியன் ஃபுட்பால் வேண்டாம்னு சொல்ல முடியாது. 65 மில்லியன் ரெவன்யூ கொடுக்குதுன்னா அது கண்டிப்பா டாப் 4ம் முக்கியம் தான். டாப் 4 சில்வர் வேரான்னு வரும்போது இந்த சீசன் எனக்கு சில்வர் வேர் தான். பிளஸ் இந்த லீக்ல வந்து டாப் 4 மித்தபடி பிளஸ் சில்வர் வேர் எதுனாலும் எனக்கு ஹாப்பி தான். பிளஸ் சைனிங்ஸ்ல வந்து கண்டிப்பா போய் ஒரு 100 மில்லியன் பிளேயர் எல்லாம் சைன் பண்ண போறது இல்லை. ஏன்னா ரீபில்ட்ல இருக்கும் போது ஒரு 150 மில்லியன் தான் நமக்கு பட்ஜெட். அப்படின்னா கண்டிப்பா ஒரு 7 பிளேயர் தேவை. அப்படின்னா 7 பிளேயரும் 150 மில்லியனுக்கு வாங்கணும்னா 30 மில்லியனா தான் வாங்குவாங்க. அதனால சைனிங்ஸ்ல இந்த நேம் தான், பிக் நேம் சைனிங்ஸ் தான் வேணும்னு எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லை. கரெக்டான அந்த ரெக்வயர்டு பொசிஷன்ஸ்ல சைன் பண்ணா போதும் யாரா இருந்தாலும். ஆஞ்சுக்கு வந்து மென்டாலிட்டி தான் முக்கியம் அந்த இதை விட. அதனால அதை பார்த்து கரெக்டா சைன் பண்ணா ஒர்க் அவுட் ஆகும், பார்க்கலாம். ஆனா சில்வர் வேர் பிளஸ் டாப் 4 would be good for me. ஓகே, ஆமா, ஹோப்ஃபுல்லி நீங்களும் சில்வர் வேர் ஜெயிக்கணும். நான் ஆசைப்பட மாட்டேன், நான் ஆர்சனல் ஃபேனு. பட் இருந்தாலும் ஹோப்ஃபுல்லி நீங்க வந்து ஒரு டாப் ஃபினிஷ் முடிப்பீங்கன்ற நம்பிக்கை மட்டும் இருக்கு. லெட்ஸ் see bro. சுவாஸ் ப்ரோ, உங்களோட என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? நெக்ஸ்ட் சீசன் நியூ மேனேஜர் தான் வர போறாரு. ஸோ டைம் கொடுக்கணுமா இல்லை இந்த சீசனே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அதை பண்றாரா இல்லைன்னு பார்க்கணுமா? இது எந்த மேனேஜர் வந்தாலும் டாப் 4 நெசசிட்டி. செல்சி மாதிரி ஃபுட்பால் கிளப் 3 இயர்ஸ் சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆஸ் அ ஃபேன் கண்டிப்பா எவன் வேணா வாங்க, எனக்கு உனக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இருக்கு. டாப் 4 ஃபிக்ஸ். அதுக்கப்புறம் யூரோப்பா லீக்ல டீப் ரன் அட் செமிஃபைனல்ஸ். எஃப்ஏ கப் அதே மாதிரி, இந்த கேரபோ கப் அதே மாதிரி. அண்ட் ஐ வாண்ட் டு நோ ஹூ இஸ் மை ஸ்டார்டிங் 11. யாரு என் கோர் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு, யார் எனக்கு எடுத்துட்டு போறா, இவ்வளவுதான் எனக்கு கோர் காமி. அப்புறம் மேனேஜர் எவனை வேணா கொண்டு வா, நீ வந்து போரியா கூட மேனேஜ் பண்ணிட்டோம், எனக்கு வேணாம். பட் டாப் 4 கண்டிப்பா டாப் 4 லைக் இந்த டீம் வச்சு டாப் 4 முடிக்கணும். பிகாஸ் தே ஆர் இன்டு தி பிரீமியர் லீக் கேரியர்ஸ். அதான் யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஹை பெர்ஃபார்மிங் யங்ஸ்டர்ஸ். யாருமே லைக் நாங்க ஏதோ 10 மில்லியனுக்கு 5 மில்லியன் பார்கெயின் எல்லாம் வாங்கல. எல்லாரும் 40 மில்லியன் நெக்ஸ்ட் ஸ்டார்ஸ் தான் வாங்கியிருக்கோம். ஸோ யா, இதான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஆனா எனக்கு என் கோர் என்னன்னு தெரியணும். எனக்கு இந்த சீசன் பார்க்கணும் யாரு ஹூ இஸ் கோனா டேக் அஸ் டு நெக்ஸ்ட். சப்போஸ் எனக்கு அந்த மென்டாலிட்டி இஷ்யூஸ் இருந்தா வெளில போயிட்டே இருக்கணும் கிளப்பை விட்டு. பர்ஃபார்மன்ஸோட மென்டாலிட்டி, செல்சி மென்டாலிட்டி வேணும் திருப்பி, அவ்வளவுதான். சிம்பிள். ஆமா, ஆமா, சாம்பியன்ஸ் லீக்ல செல்சி இல்லாம ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ மோஸ்ட் ரீசன்ட் லண்டன் கிளப் டு வினிட் வர நீங்க தான். ஸோ ஹோப்ஃபுல்லி பட் ஆமா, இதுதான் ஒரு யார் முடிக்க போற ஒன்லி லண்டன் கிளப் சார், ஒன்லி லண்டன் கிளப். அதான் சாம்பியன்ஸ் லீக். சாரி, நான் பேண்டர் பண்ண சொல்றேன், ஜஸ்ட் கரெக்ஷன். யா ரைட் இல்ல சுபாஷ் ப்ரோ, உங்க பேண்டர் பண்றதுக்கு இப்படிதான் சொல்லி ஆகணும், வேற வழி இல்ல. பிரீமியர் லீக் பத்தி பேச முடியாது, ஆர்சனல் பத்தி. அதனால இப்படி ஒண்ணுதான் அப்பப்போ சொல்லி மனசுக்கு தீக்கிறோம். லண்டன் கிளப் டு வின் தி பிரீமியர் லீக் ஆல்சோ. ஆமா ப்ரோ, அதுவும் கரெக்ட் தான். ஆனா இதுக்கு நான் பேண்டர் பண்ண நிலைமை இல்ல, நாங்களே பேண்டர் கிளப் தான் இப்ப. நீங்க 3 பேருமே வந்து டாப் 4 முடிக்கணும்ன்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷனா வச்சிருக்கீங்க. பட் யார் முடிப்பீங்கன்றது ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் சீசனா தான் இருக்க போகுது. நிறைய கிளப்ஸ் ரீபில்ட்ல வேற இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி இட் ஆல் கோஸ் வெல். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங் திஸ் எபிசோட். ஒரு நல்ல ஒரு சீசன் ரிவ்யூவா இருந்துச்சு. அண்ட் ஹோப்ஃபுல்லி நீங்க வந்து யூ ஆர் பிகம் த ஃபேஸ் ஆஃப் ஆல் உங்க கிளப்போட ஃபேன்ஸை வந்துட்டு நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. ஹோப்ஃபுல்லி வந்து கமெண்ட் செக்ஷன்ல நீங்களும் சொல்லுங்க எப்படி ஃபீல் பண்ணீங்கன்ட்டு.